கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓய்வு நாளை குறித்து திருப்பூர் சாலமன் அவர்கள் பேசின பகுதி இரண்டினுடைய தொடர்ச்சி, பகுதி பார்ட் 2. ஓகேவா? சரி, அதில் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். போன பார்ட் 2 ஃபஸ்ட்டு பார்ட்டில் நாம் சொல்லியிருந்தோம், முதலாம் உடன்படிக்கை. ஓகே, பார்ட் 2 ஃபஸ்ட்டு பகுதியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட்டு பகுதியில் கடைசியாக என்ன சொன்னோன்னா, முதலாம் உடன்படிக்கை அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க. முதலாம் உடன்படிக்கை அழிஞ்சிடுச்சு, அதனால் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னார். நம்ம அதுக்காக என்ன சொல்லியிருந்தோன்னா, எபிரேயரில் முதலாம் உடன்படிக்கை உருவழிந்து போக காலம் சமயமாக இருக்குது, உருவழிந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் எழுதலை. ஏன் அப்படி எழுதலை? ஏனென்றால் அதில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக புதிய உடன்படிக்கையில் நம்ம நிறைவேறும்போது அது எல்லாம் நிறைவேறும். அதுக்கப்புறம் தான் அந்த உடன்படிக்கைகள் நினைக்கப்படுவது இல்லை. சரி, அப்புறம் இன்னும் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட பண்ணிகிட்டே வராரு. பண்ணிட்டு வரும்போதே அவர் ஒரு வார்த்தை சொல்லார், நான் இந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு. நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தேவன் வாக்கு கொடுக்குறாரு. தேவன் சொன்ன வாக்கை தேவன் காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், முதலாம் உடன்படிக்கையை தான் நித்திய உடன்படிக்கையாக தேவன் மாற்றினார். அதாவது அந்த உடன்படிக்கைக்கும் இந்த உடன்படிக்கைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த உடன்படிக்கையை தான் நித்திய உடன்படிக்கையாக தேவன் மாற்றினார். அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டே வந்தார், நான் அந்த நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிக்க போகிறேன், நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன், நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன்னு அவங்கக்கிட்ட அவர் சொல்லிகிட்டே இருந்தார். நீங்கள் அந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல அவர் உடன்படிக்கை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை அவர் செய்வார். மன்னாவை கொடுத்தாரு, அப்புறம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அப்புறம் தேவாலயம் கட்டப்பட்டது, தேவாலயத்திற்குள்ளே பலி செலுத்தப்பட்டு உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அப்போ அது வரைக்கும் அவர்களுக்கு பலியிட்ட ஒவ்வொரு காரியமும் உடன்படிக்கைக்காக தான். ஆபிரகாம் கிட்ட ஆரம்பித்த விஷயம் தேவாலயத்தில் பலி செலுத்திய பேர் தான் அந்த முதலாம் உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்காக உடன்படிக்கைக்காக அவ்வளவு காரியங்கள் இருக்குன்றதுனால படிப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கைக்குரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே வந்தார். ஃபஸ்ட்டு கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். ஆபிரகாம் கிட்ட அதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அது வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி நீடித்த நாளாக இருக்கும். அந்த மாதிரி அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அதுக்கப்புறம் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க அடிமையாக இருப்பாங்க, விடுதலை ஆவாங்க. இந்த மாதிரி வாக்குத்தத்தத்துக்குரிய அநேக காரியங்களே அவர் சொன்னார். தேவாலயத்தை பற்றி, என்னென்றைக்கும் உள்ள ராஜா உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்றது, இது எல்லாமே அவர்களுக்கு முதலாம் உடன்படிக்கையில் சொல்லப்பட்டது. 1000 ஒரு அரசாட்சியும் கூட. ஏன்னா கற்பனைகளே கொடுக்கப்பட்டது 1000 தலைமுறைக்கென்று தான் அந்த தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அப்போ இது எல்லாமே முதலாம் உடன்படிக்கையில் சொல்லப்பட்டது. தேவனும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டே இருந்தார், நான் உங்ககிட்ட பண்ண இந்த உடன்படிக்கையை நான் நித்திய உடன்படிக்கையாக மாற்றுவேன். அதை தான் கிறிஸ்து இயேசு மூலயமாக நித்திய உடன்படிக்கையாக, புதிய உடன்படிக்கையாக மாற்றினார். ஓகேவா? அதோட தொடர்ச்சி தான் இது. சரி, அதனால் அந்த உடன்படிக்கையில் இருக்கிறது எதுவுமே வராதுன்னு அர்த்தமே கிடையாது. தேவன் முதலாம் உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். தேவன் அவருடைய வார்த்தையை தரையிலே விட மாட்டார். ஏன்னா நம்ம தான் வாக்கு கொடுத்தா மறந்துடுவோம், இல்லை செய்ய மாட்டோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். அதனால் பழைய ஏற்பாட்டில் அதாவது முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். நான் ஏன் இதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, ஒரு வசனம் இருக்கும், முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள் நித்திய சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அவர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார்.
அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அப்போ முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் அவங்க செஞ்ச தப்பை ஏன் நிவர்த்தி செய்யணுன்ற கட்டாயம் இருக்குன்னா, அப்படி நிவர்த்தி செய்தால்தான் அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? முதலாம் உடன்படிக்கை காலத்தில் தப்பு செஞ்சவங்களெல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல அப்படியே வந்துடலாம் அப்படின்னு தேவன் விடலை. அப்படி தப்பு செஞ்சவங்களையும் தண்டித்து தான் உள்ளே ஏற்றுக்கிறாரு. முதலாம் உடன்படிக்கையின் அந்த உடன்படிக்கையை தான் என்ன பண்ணுறாரு, நித்திய உடன்படிக்கையாக மாற்றுறாரு. ஓகேவா? அதனால் எல்லாத்துக்கும் தொடர்ச்சி இருக்குது. தேவன் ரொம்ப அற்புதமானவர். தேவனுடைய வார்த்தைகள் ஆதியிலிருந்து தேவன் வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் வழி நடத்துகிறான்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. தேவன் ஆதியிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தினார். சரி, அதனால் உடன்படிக்கை இல்லை, அப்புறம் உடன்படிக்கை அழிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை. நீங்கள் இப்படி வாசினா அப்படி இருக்கும். உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசு மூலமாய் சமீபமாக இருக்கிறோம். எதுக்கு சமீபமாக இருக்கும்? உடன்படிக்கைக்கு கிடையாது, உடன்படிக்கைகளுக்கு. அதாவது புதிய உடன்படிக்கைக்கு மாத்திரம் நாம் சொந்தம் கொண்டாட போவது இல்லை. தேவன் மனிதரோடு பண்ணின எல்லா உடன்படிக்கையோடும் கூட நமக்கு சம்பந்தம் இருக்கிறது. நம்மை அதற்கு தான் சமீபமாக கொண்டு வந்தார். எல்லா உடன்படிக்கைக்கும் நாம் சமீபமாக இருக்கோம். இன்னும் கூட நாம் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சா கூட வானவில் வருது. அப்போ என்ன சொல்ல வரோன்னா, தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்தாச்சு. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் வந்தாச்சு. தேவன் இப்போது இஸ்ரவேல் வேற, புறஜாதி ஜனங்க வேறன்னு பார்க்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட புறஜாதிகளை சேர்த்து தேவனுடைய நகரத்தாராக, தேவனுடைய வீட்டாராக அவர்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக தான் ரட்சிப்பை கொடுக்குறார். அது பேர் தான் ரட்சிப்பு. அவங்க தனியாக நம்ம தனியாக கிடையாது. அப்படி இல்லை. நம்மளை அழிச்சிட்டு அவங்கள அழிச்சிட்டு நாம் இப்படி சொல்கிறது பேர் உபதேசம் கிடையாது. தேவனுடைய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். அந்த மாளிகையில் அவங்களும் இருக்காங்க, நாமளும் இருக்கோம். கட்டுறது தேவன் தான். தேவன் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். யாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் உள்ளத்தில் இருந்த பகையை நீக்கி 2 பேருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். 2 பேரையும் புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கும் போது புதிய மனுஷனாக தேவன் சிருஷ்டித்தார். அதில் நியாயப்பிரமாணமும் தடை இல்லை. நியாயப்பிரமாணம் இப்போது ஆவிக்குரியதாக இருக்குது. கற்பனைகள் நம்முடைய இருதயத்தில், அவங்களுடைய இருதயத்திலும் எழுதப்படுது, நம்முடைய இருதயத்திலும் எழுதப்படுது. வாக்கு அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன 1000 அரசாட்சிக்குள்ளே நம்மளையும் கொண்டு போகிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதற்குள் பிரவேசிப்பார்கள். அவங்களுக்கு சொன்ன ராஜ்யம், அவங்களுக்கு சொன்ன 1000 அரசாட்சி, அவங்களுடைய ராஜா நம்முடைய ராஜாவாக மாறினார். நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்தார். அவங்களுக்காக மரித்தார் தான், ஆனால் அவர் நம்மளுடைய பாவங்களையும் மன்னித்தார். சரி, அப்போ இது தேவன் இன்னைக்கு நேற்று முடிவு செய்த விஷயம் இல்லை. இது தேவனுடைய அனாதி தீர்மானம். ரட்சிப்புன்றது உடன்படிக்கைக்குள்ளே எல்லாரும் வரணுன்றது இருக்குது. சரி, அப்போ முதலாம் உடன்படிக்கை அழியவில்லை அப்படின்றத நான் திரும்ப சொல்கிறேன். புது உடன்படிக்கை பண்ணதினாலே நாம் புது உடன்படிக்கை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். அவைகள் நிறைவேறி முடிந்த பிறகுதான் அவைகளை பற்றின காரியங்கள் முடிவுக்கு வரும். அவைகள் நிறைவேறி முடிந்த பிறகுதான் அவைகளை பற்றிய காரியம் முடிவுக்கு வரும். இல்லைன்னா இப்படி பாருங்கள், எபிரேயரில் ஒரு வசனம் எப்படி இருக்கும்? முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்புறம் என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து மரித்தார், திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது, முதலாம் கூடாரத்திலே செய்யப்பட்ட பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாரும் பார்த்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த முதலாம் கூடாரத்தினுடைய வேலையை செய்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகேவா? அவங்க செஞ்சாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாமளும் உள்ளே பிரவேசிக்கிறோன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அது வரைக்கும் செய்த ஊழியம் தவறான ஊழியம் இல்லை. அவங்க சரியான ஊழியத்தை தான் செஞ்சு முடித்தாங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் இப்போ 2ஆம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தன்றார். சரி, நம்ம இதை கொடுத்து நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது அதை குறித்து. இப்போ அண்ணா என்ன சொல்கிறான்றதை பார்க்கலாம். ஆசரிக்க வேண்டும். அதுவும் எப்படி ஆசரிக்க வேண்டும்? அந்த கட்டளை கீழாக ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் அன்று உன்னுடைய வீட்டிலே நெருப்பு
எரியக்கூடாது. இருக்கா இல்லையா? அடுத்து, விறகு பொறுக்க கூட நீ வெளியிலே போகக்கூடாது, சுமை சுமக்க கூடாது, நீ எந்த இடத்திற்கும் போகாமல் அங்கே தானே இருக்க கடவாய். இங்கே ஒரு இடத்துல போனீங்க, அன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிருச்சு, நீங்க டிராவல் பண்ண முடியாது, அங்கதான் இருக்கணும். உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனும் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். உங்க வீட்டுல கெஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, அவர் வேற மதத்தை சேர்ந்தவரா இருந்தா சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா அன்னைக்கு ஓய்வு நாளை அவரும் என்ன செஞ்சுதான் ஆகணும், கடைபிடித்து தான் ஆகணும். ஓய்வு நாள் அன்று எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, கடையில எந்த பொருளையும் விற்க கூடாது. கடைசியா ஒரு கட்டளை, அப்படி ஓய்வு நாள்ல யாராவது ஒருத்தர் உங்களுடைய இஸ்ரவேல் சபையில யாராவது ஒருவர் இதை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தேவன் இந்த ஓய்வு நாள் 10 கட்டளைகளுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். இது முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அண்ணா சொன்னாங்க, ஓய்வு நாளை குறித்து அநேக கட்டளைகள் இருக்கிறது. நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக. எதுக்கு நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக? வீட்டை கொளுத்தி விட சொன்னாரா? அப்படி இல்லை, சமைக்கிறதுக்காக என்ன பண்ண வேணாம், நீங்கள் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக அப்படின்றத சொன்னார். ஏன்னால் ஓய்வு நாளுக்கான ஆகாரத்தை தேவன் இரட்டத்தனையாக தேவன் 6ஆம் நாளிலே கொடுக்குறான்றதை நம்ம பார்க்குறோம். மன்னா பொழியும் போது 6 நாள் மன்னா பொழிந்தது, 7ஆம் நாள் என்ன செய்யலை, மன்னா பொழியவில்லை. நீங்கள் மன்னாவை சேர்க்க வேண்டாம், ஓய்ந்திருங்கள், உங்களுக்கு தேவையான மன்னாவை நான் 6ஆம் நாளில் இரட்டத்தனையாக கொடுக்குறேன்றதை தேவன் சொன்னார். 40 வருஷமாக அவர்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். 40 வருடமாக ஓய்வு நாளில் மன்னா பொழியவில்லை. 40 வருடமாக ஓய்வு நாளுக்கான ஆகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இதுதான் கிளியராக இருங்க. சரி, ஓகேவா? சரி, அப்புறம் இப்போ ஓய்வு நாளை குறித்து அண்ணா சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளுமே சொன்னது தேவன் தான். இப்போ அதில் அந்நியனுக்கும் உங்களுக்கும், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனுக்கும் உங்களுக்கும் ஒரே பிரமாணம் இருப்பதாக. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் ஓய்வு நாளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, யாருக்கும் தான் கொடுத்தாரு. அவர் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் கொடுத்தது தான் ஓய்வு நாள். ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேலினுடைய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவரால் தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவரால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உனக்கும் ஒரே பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது, ஓய்வு நாளை அந்த புறஜாதியாக இருக்கிற நாம் அந்நியர்கள் தான். அந்நியர்களாக இருக்கிற நாம் ஏன் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை? அந்நியர்களுக்கும் தான் அண்ணன் தான் சொன்னார். இப்போ அந்நியனுக்கும் அந்த கட்டளையை கொடுத்தாரு, உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனும் ஓய்வு நாளை ஆசரிக்கணும். தேவன் தான் கொடுத்தார், பழைய பாட்டிலே கொடுத்தார். தேவன் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அநேகர் வேதத்தை புரட்ட பார்க்கிறார்கள், புரட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நியாயப்பிரமாணத்தையோ இல்லை எந்த ஒரு காரியத்தையோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கொடுத்தார். இப்போ ரெண்டு அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேத்துல தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் வெளியே என்ன பண்ணா, எல்லாத்தையும் கையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்போ தான் தொடச்சிட்டு இருக்கான். ஒன்றா ரொம்ப சேத்துல இருக்கான். இப்போ அவங்க அப்பா வர்றாரு, அவங்களுக்காக 2 பழத்தை கொண்டு வர்றாரு, சாப்பிட்றதுக்காக. தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அப்படி வரும்போது மேலே ஒரு பையன், அவனும் அழுக்காக இருக்கான். அவனுடைய கையை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அவன் கையில் இந்த 2 பழத்தை கொடுத்துட்டு போகிறார். இப்போ வெளியே ஏற்கனவே உள்ள சேத்துல இருக்கிறவன் வெளியே இப்போ நான் ரொம்ப அழுக்காக இருக்கேன், இந்த பழம் எனக்கு கிடையாது உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை கையில் வாங்கின அவங்க இது எனக்கு மட்டும்தான், நீ அழுக்காக இருக்க, உனக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாலும் 2 பேர் சொல்கிறதும் உண்மை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இல்லை இது எனக்கு மட்டும் தான் கொடுத்தாருன்னு அவங்க சொன்னாலும் அது உண்மை இல்லை. இல்லை இது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு புறஜாதிகள் சொன்னாலும் உண்மை கிடையாது. என்ன உண்மை? அவர்களை சுத்திகரித்து விருத்த சேதனம் என்ற அந்த சுத்திகரிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் கையில் கொடுத்தார். நாமும் சுத்திகரிக்கப்பட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ளே சேர்க்கப்படுகிறோம். இருதய விருத்த சேதனத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு தான் சேர்க்கப்படுகிறோம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்போ நீ அழுக்காக இருந்தால் அதனால் அவன் கையில் கொடுத்துட்டு போனேன், நீ கையை சுத்திகரிச்சுட்டு வாங்கிக்க வேண்டியதானே? அப்போ கொடுக்கப்பட்டது எல்லாம் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டது. அதை எல்லாரும் மறைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. நியாயப்பிரமாணம் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டது. சரி, தேவன் கொடுக்குற எல்லாமே எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டது தான். சரி, ஓகே. இப்போ சரி, அண்ணன் என்ன சொன்னான்றதை மறந்துட்டேன், கேட்டு வந்துடுறேன். தெரியுங்களா? இந்த முதலாம் உடன்படிக்கைக்கு கீழாக ஜனங்கள்
ஒரு இடத்துல கூட ஜனங்கள் இதை நிறைவேற்றல. வேதம் என்ன சொல்றது தெரியும்? இருக்க கடவாய். இங்கே ஒரு இடத்துல போனீங்க, அன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிருச்சு, நீங்க டிராவல் பண்ண முடியாது, அங்கதான் இருக்கணும். உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனும் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். உங்க வீட்டுல கெஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, அவர் வேற மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா அன்னைக்கு ஓய்வு நாளை அவரும் என்ன செஞ்சுதான் ஆகணும், கடைபிடித்து தான் ஆகணும். ஓய்வு நாள் அன்று எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, கடையில எந்த பொருளையும் விற்க கூடாது. கடைசியா ஒரு கட்டளை, அப்படி ஓய்வு நாள்ல யாராவது ஒருத்தர் உங்களுடைய இஸ்ரவேல் சபையில யாராவது ஒருவர் இதை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நான் இதை போன வாட்டியே சொன்னேன். இதையெல்லாம் சொன்னது தேவன் தான். ஓய்வு நாளை குறித்து கட்டளையிட்டது தேவன் தான். அப்போ தேவன் அநீதி உள்ளவர் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் சொன்ன இந்த ஒவ்வொரு கட்டளையும் எவ்வளவு நியாயமானதுன்றதை நீங்கள் அதை செய்யும்போது தான் உங்களுக்கு தெரியும். நானும் செய்யலை, ஆனால் செய்யணும், ஓகேவா? ஆனால் செய்யும்போது தான் அந்த கட்டளை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஓய்வு நாளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ல வர்றாருன்னா, தேவனை நாம் சந்திக்க ஆயத்தப்பட்டு போகிறோம். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நாளை தெரிந்து கொண்டு போவது சரியில்லை. தேவன் ஒரு நாளை கொடுத்துருக்கும்போது நாம் ஒரு நாளை தெரிந்து கொள்வது தவறு. ஓகே, புரியுது உங்களுக்கு? தேவன் இந்த நாளில் கூடி வாங்க, இது ஓய்வு நாள், என்னுடைய ஓய்வு நாள், இதில் ஓய்ந்திருங்கள் அப்படின்னு அவர் கொடுத்ததுக்கப்புறம், இல்லை நான் அப்போ வரமாட்டேன், வேறு நாளில் வருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இருதய கடினமாக எனக்கு தெரியுது. இப்போ தேவன் மட்டும் அதை சொல்லாமல் இருந்து நீங்கள் நான் இப்போ கூடி வருவேன், அப்போ கூடி வருவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போது அது தவறு கிடையாது. நீங்கள் எப்போது வேணாலும் கூடி வரலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் தேவன் சொன்னதற்கு பிறகு ஓய்வு நாளுன்ற ஒரு விஷயத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்போ வரமாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஆராதனையாக ஒரு நாளும் இருக்காது. ஓகே, இது ஒவ்வொரு தேவன் நீதி உள்ளவர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவர் இந்த ஓய்வு நாளை கொடுத்ததுக்கும் அந்த ஓய்வு நாளுக்காக சொல்லப்பட்ட ஒவ்வொரு கட்டளையும், தேவன் கொடுத்த கட்டளைகள், மனுஷர்கள் ஏற்படுத்தின கட்டளைகளை நான் சொல்லலை. ஓய்வு நாளுக்காக தேவன் ஏற்படுத்தின ஒவ்வொரு கட்டளைகளும் எவ்வளவு முக்கியமானது, அதை ஏன் சொன்னார், அவன் ஓய்வு நாளை விட்டு போகக்கூடாது, ஓய்வு நாளில் என்னென்ன காரியங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள். ஓய்வு நாளை மீறினான்றதுக்காக ஒருத்தனை தேவன் கல்லால் அடித்து அறுபுண்டு போக கடவன், அவன் என் ஜனத்தோடு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ அந்த அளவுக்கு அவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் வெளியே இருந்து பார்க்குறீங்க. அவனுக்குள்ளே எவ்வளோ பாவம் இருக்குது, அதனால தான் அவன் தண்டிக்கப்படுறாங்க. அதாவது நாம் வேணால் முகத்தை பார்ப்போம், தேவன் இருதயங்களை அறிகிறவர். ஓகேவா? சரி, அப்போ இந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் தேவன் கொடுத்தார். தேவன் நீதி உள்ளவர், நீதியை செய்கிறவர், நிதானமாக நியாய தீர்ப்பு செய்கிறவன்றதை கொஞ்சம் கூட என்னால் சந்தேகமே இல்லை. அவர் நிதானமாக என்ன பண்ணுவார், தீர்ப்பு செய்கிறவர். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். இப்போ இவங்க ஓய்வு வருஷத்தை இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரிக்கவில்லை. ஆனால் தேவன் அதை கணக்கில் வச்சு என்ன பண்ணுறாரு, அவர்களை பாபிலோனுக்கு அடிமைகளாக அனுப்புகிறார். கிட்டத்தட்ட 70 வருடங்களாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாபிலோனில் அடிமையாக இருக்காங்க. அவர் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணலையோ அத்தனை வருஷம் நீங்கள் அடிமையாக இருக்குன்னு சொல்லி நான் தான் அவங்களை அனுப்புனேன் அப்படின்றத தேவன் சொல்கிறார். அப்போ தேவன் ஓய்வு நாட்களை கணக்கில் வைத்திருக்கிறார், ஓய்வு வருடங்களை கணக்கில் வைத்திருக்கிறார். அது யார் செய்யலன்றதை தேவன் கணக்கில் வச்சுருக்காரு. அதுக்கு யார் எப்படி அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றதை தேவன் பார்த்துட்டே இருக்கார். ஏதேன் தோட்டத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை அவர்கள் புசித்தார்கள். அதனால தான் பாவம் ஆரம்பமானது. திரும்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவன் சொன்னதை செய்யலை, சொல்லாததை செய்கிறாங்க. எப்போ ரட்சிப்புனா என்ன தெரியுமா, தேவன் சொன்னதை நம்ம எப்போ மனப்பூர்வமாக செய்கிறோமோ அதுதான் ரட்சிப்பு. செய்யாத இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே பாவம் இருக்குது, இருதய கடினம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தானியேலில் அவர் பாவ அறிக்கை செய்கிறார், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அவர் பாவ அறிக்கை செய்கிறார். சரி, இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு நம்ம திரும்பியும் பார்க்கலாம். தேவன் இந்த ஓய்வு நாள் 10 கட்டளைகளுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். இது முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன தெரியுங்களா, இந்த முதலாம் உடன்படிக்கைக்கு கீழாக ஜனங்கள் ஒரு இடத்துல கூட ஜனங்கள் இதை நிறைவேற்றல. வேதம் என்ன
புரியல. இப்போ அண்ணா என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலையே. முதலாம் உடன்படிக்கை கீழே ஜனங்கள் ஒரு நாளும் இந்த கட்டளைகளை நிறைவேற்றவில்லை அப்படின்றத சொல்றார். எதை நிறைவேற்றவில்லைன்னு சொல்றாரு? தேவன் என்ன விரும்புகிறான்னு முதல்ல புரிஞ்சுங்க. தேவனுடைய கற்பனைகளில் தேவன் எல்லா கற்பனைகளையும் கொடுத்துருக்காரு. ஓகேவா? நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீங்க, அதில் ஒன்று செய்யலைனா கூட என்ன தான், அது பாவமாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? ஒன்று செய்யலைனா கூட பாவம்னு. தேவன் நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாரு. அதாவது அவர் கொடுத்தது எல்லா கட்டளைகளுமே நீதியான கட்டளைகள், நியாயமான கட்டளைகள், பரிசுத்தமான கட்டளைகள். அது எல்லாத்தையுமே நாம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படி அதில் ஒன்றை மீறினாலும் அது ஏன் அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அவருக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான், அது பாவம்னு அவர் மனசில் பட்டதுனால தான் அது என்ன பண்ணுறாரு, நம்மை தண்டிக்கிறார். சரி, அப்போ ஜனங்க இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தேவன் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஜனங்களுக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யவே கூடாதுன்னு சொன்னால் எப்படி? கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பார்கள். இதுதான் வேத சத்தியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய எந்த கற்பனைகளை தேவன் கொடுத்தாரோ அந்த கற்பனைகளை அவர்கள் கை கொண்டு நடப்பாங்க. சரி, அப்போ அப்போதைக்கு அவங்க கை கொள்ளலை. சரி, அப்போ தேவன் ரட்சிப்புன்றதை அப்போ எப்படி கொடுப்பான்னு நினைக்கிறீங்களே? எல்லாரையும் கை கொள்ள செய்வது தானே ரட்சிப்பாக இருக்கும். இப்போ ஆதாம் கட்டளையை மீறிட்டான். இப்போ ரட்சிப்புனா என்ன? புசிக்க வேண்டாம் சொன்ன பழத்தை அவர் புசிச்சிட்டாரு. தேவன் சொன்ன கட்டளையை மீறி அவர் பாவம் செய்து அதை அவர் புசிச்சு பாவம் செஞ்சிட்டார். அதுக்காக தண்டனையும் பெற்றார். தேவன் தண்டித்தார். இப்போ ரட்சிப்புன்றது என்ன? இப்போ ஆதாம் இப்போ திரும்ப என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? தேவனுடைய கட்டளைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்ல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எனக்கு கட்டளையே கிடையாது, எனக்கு கற்பனையே கிடையாது, நான் கீழேயும் இல்லை, எதுவும் என்ன மாதிரியும் நான் எதையும் தேவன் சொன்ன எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாளும் ரட்சிப்பு ஆகாது. இப்போ ஒரு வாலிபன் இயேசுகிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? கற்பனைகளை கை கொள்ளுன்னு தான் சொன்னார். கற்பனைகளை எப்படி கை கொள்ள முடியும்? தேவனிடத்தில் முழு மனசாக அன்பு கூர்னா மட்டும்தான் கற்பனைகளை கை கொள்ள முடியும். அதுதான் யோவானில் சொல்கிறாரு, அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன், அன்பு கூறன்னு சொல்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ சும்மா நீங்கள் வாயில் சொல்கிறது இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் தான் அன்பு கூறுகிறவர்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள். கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தால் பூமி இருட்டாக தான் இருக்கும். தேவனுடைய கற்பனைகளை வெளியே இருந்து தப்புன்னு சொல்லாதீங்க. உள்ளே படித்து அவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன அநியாயம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வசனத்தை அநேகர் சொல்கிறது உண்டு. கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாகிறது இல்லை, இயேசு கிறிஸ்துவினால தான் என்ன பண்ணுவாங்க? நீதிமானாக்கப்படுவார்கள். அது உண்மைதான். ஏன் அப்படி சொல்கிறாரு? சுயக்கிரியையினால் நீதிமானாக முடியாது. இப்போ தேவனுடைய கற்பனைகள் இருக்குது, அதை ஒரு மனுஷன் கை கொண்டுட்டு அவன் மனசில் என்ன வரக்கூடாதுன்னா, நான் செய்து விட்டேன், நான் நீதிமானாக போகிறேன் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நான் செஞ்சிட்டேன், என்னை தேவன் நீதிமானாக்க போகிறார். அப்போ என்னை நீதிமானாக்குகிறவர் தேவன்ற எண்ணத்தை வரணும், தேவன் வரணும், நான் செஞ்சதுனாலன்னு வரக்கூடாது. ஆனால் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க. நான் செஞ்சு நான் நீதிமானாவன்ற அந்த மென்டாலிட்டியில் இருந்ததுனால அவர்களுக்கு புரிய வைத்தார், உங்களால் என்ன திரும்ப பண்ண முடியும்? கற்பனைகளை மீறிக்கிட்டே தான் இருக்க முடியும். கற்பனைகளை மீறுகிறது பாவம். நீங்கள் பாவத்துக்காக என்ன பண்ணணும்? பலி செலுத்தி தான் ஆகணும். அந்த பலிகளை சுமந்து தீர்க்கும்படியாக கிறிஸ்து இயேசு வரார். கிறிஸ்துவே பலியாக வருகிறார். கிறிஸ்து மரிக்கிறார், பாவத்தை சுமக்கிறார், பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது. இப்போது ரோமருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாம்ச சிந்தை
தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தை உள்ளவனோ தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவான் அப்படின்னு எழுதுறாரு. வேத வாக்கியங்கள் இப்படி தான் இருக்குது. மனுஷருடைய போதனைகள் தான் தவறாக இருக்குது. அதனால தான் குலேசருக்கு மனுஷருடைய பாரம்பரிய நியாயங்களையோ மனுஷருடைய தந்திரமான பேச்சையோ வேதமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அது சத்தியம் இல்லை. அவைகள் உலக வழிபாடுகளை பின்பற்றாதீங்க. இங்கே நான் இப்படி கேட்குறேன், ஈஸ்டர், கிறிஸ்மஸ், அப்புறம் குட் ஃப்ரைடே, இன்னும் லெந்து நாட்கள், அப்புறம் வானராக்கினி, இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு இதில் சொல்லியிருக்க எல்லாத்தையும் எல்லா சபையும் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. இவைகளை செய்கிற சபைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வச்சுருக்காங்க. நான் கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயத்தை வைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கற்பனைகள் கை கொள்றதுக்கு ஏன் எந்த ஒரு நியாயத்தையும் அவர்கள் கண்களுக்கு தெரியவே இல்லையா? இது எல்லாமே விக்கிரக ஆராதனையாக இருக்குது. பாகால்லேருந்து வந்த விஷயம் இதெல்லாம். பாபிலோன்லேருந்து வந்த விக்கிரக ஆராதனை, பாபேல் கோபுரத்தில் ஆரம்பித்த விஷயங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது அவைகளை செய்கிறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அதை செய்வீங்க. ஆனால் தேவன் சொன்ன காரியங்களை வேதம் அதை ஒரு இடத்துலையும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கும்போது தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய பண்டிகைகள், தேவனுடைய ஓய்வு நாள், அவருடைய நியாயப்பிரமாணம், அவர் செய்த எந்த காரியத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் சபை இருப்பது ரொம்ப 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 தப்பாக இருக்குது. இது கடைசி காலன்றது நல்லா புரியுது. சரி ஓகே. இப்போ என்ன புரியுதுன்னா, முதலாம் உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். உருவழிந்து போக தான் காலம் சமீபமாக இருக்குது. உருவழிந்து போகவில்லை, இன்னும் உருவழிந்து போகவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. முதலாம் உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட்ட பின்பு தான் முடிவுக்கு வரும். சரி, அண்ணா என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். தேவன் இந்த உடன்படிக்கையை குலைத்து போட்டு விட்டார். அதுதான் கையெழுத்து. தேவன் இந்த உடன்படிக்கையை குலைத்து போடவில்லை. எந்த உடன்படிக்கையும் குலைத்து போடவில்லை. அப்படி குலைத்து போட்டார்னா ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் புதிய உடன்படிக்கையின் மூலமாக சமீபமானீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனால் என்னென்னு எழுதுறாரு? உடன்படிக்கைகளுக்கு சமீபமானீர்கள் அப்படின்னு தான் எழுதுறாரு. ஓகேவா? எந்த இடத்துலையுமே முதலாம் உடன்படிக்கை முடிந்து விட்டதுன்னு வேதம் தெளிவாக சொல்லவே இல்லை. புதிய உடன்படிக்கை இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா வச்சுங்களேன், புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னதுனால பழசு முடிஞ்சிச்சு அப்படியே நினச்சிக்கிறாங்க. ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னொன்று முடியணும்ல அப்படின்னு அந்த கான்செப்டில் போகிறாங்க. ஆனால் இங்கே அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. இங்கே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது எதனால் ஏற்படுத்தப்பட்டது? அதில் பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேற்றும்படியாக ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? அப்போ பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டிய காரியங்களும் இன்னும் இருக்கிறது. லேவியர்களுடைய ஆசாரியத்துவம் நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கிறதுன்றதையும் அண்ணா சொன்னார். அதே மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த வானம் பூமியில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. அவர்கள் இன்னும் செய்வார்கள். வசனம் நிறைய இருக்குது. அவர்கள் எல்லா தினங்களுக்கும் மகிமையாக இருப்பார்கள். ஒவ்வொரு வாசல்களிலும் மகிமை, எப்படி ஷக்கினா மகிமை வனாந்தரத்தில் வழி நடத்துச்சோ அதே மாதிரி அப்பொழுது சீயோன் நகரத்தில் ஒவ்வொரு வாசல்களிலும் என்ன இருக்கும்? மகிமை பிரகாசம் உண்டாயிருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் தேவனுடைய மகிமை இருக்கும், அப்படின்னு பாதுகாப்பு இருக்கும். சரி, அதனால் முதலாம் உடன்படிக்கை முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறது சரியில்லை. சரி, நீங்கள் அப்படியே நம்பினா கூட தேவனுடைய கற்பனைகளோ ஓய்வு நாளோ பண்டிகைகளோ எதுவுமே என்ன பண்ணல, சிலுவையில் ஒழிக்கப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் வெற்றி சிறந்தார், அதனால் யாரும் இவைகளை குறித்து குற்றப்படுத்தக்கூடாதுன்னு தான் எழுதுறாரு. எப்படி இந்த வசனத்தை நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம்னு சொல்லுவார்? வசனத்தை கொஞ்சம் கூட படிக்கவே இல்லையா? மேலே இருக்க 2-3 வசனத்தை படிச்சுட்டு வந்தாலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார், ஆகையால் இதை குறித்து குற்றப்படுத்தக்கூடாதுன்னு தானே எழுதுறாரு.
எது கிறிஸ்துவை பற்றினது எது கிறிஸ்துவை பற்றினது இல்லைன்றதை அங்கேயே விளக்கம் கொடுக்குறாரு. அப்படி விளக்கம் கொடுத்து கூட புரியலன்னு சொன்னால் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றதான் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்னும் என்ன சொல்லலான்னு பாருங்கள். கொஞ்சம் வேறு மாதிரி பேசினான்னா அவர் பதில் சொல்லலாம். அந்த சிலுவையிலே குலைத்து போடுதல், தேவன் உடன்படிக்கையை இல்லாமல் செய்து விட்டார். இந்த முதலாம் உடன்படிக்கை இப்பொழுது இல்லை. அப்ப இப்ப நாம என்ன உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்? புது உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். இனி ஆண்டவர் இரண்டாம் உடன்படிக்கை என்று சொல்லப்படக்கூடிய புது உடன்படிக்கையின் அடிப்படையில ஜனங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்கள் நான் அந்த முதலாம் உடன்படிக்கை கீழே இல்ல. கற்பனைகள் இருக்கலாம், நமக்கு மோரல் லாஸ் இருக்கு. நம்ம கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இது எல்லாமே மோரல் லாங்க. இது என்னைக்குமே அழியாது. ஆனால் அன்றைக்கு ஃபர்ஸ்ட் கவனன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாம் உடன்படிக்கைக்கு கீழே மோரல் லா மட்டும் இல்ல, நிறைய ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு. டோட்டலா எல்லாவற்றையுமே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீக்கி போட்டார். இந்த 10 கற்பனைகளுக்குள்ளாகவும் அந்த ஓய்வு நாள் அந்த நிலைமை இருந்தது, அந்த ஒரு கடைபிடிக்கக்கூடிய இருந்தது. பண்டிகைகள் அதை 10 சரி, இப்போ அண்ணா சொல்லும் போது என்ன சொன்னார்? முதலாம் உடன்படிக்கை அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் மாரல் லாஸ் மட்டும்தான், அதாவது அறநெறி, நம்ம கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றத அவர் சொன்னார். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் இருக்குது அப்படின்றத அவர் சொன்னார். ஏன்னா அது புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் அந்த கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியலை. அதனால் இந்த மாதிரி மாரல் லாஸ்லாம் இருக்குன்றதை சொல்லுவாங்க. சரி, பரவாயில்ல, அதாவது இருக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்களே. சரி, அடுத்ததாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அது மட்டும் இல்லை, முழு நியாயப்பிரமாணமும் இருக்கிறதுன்றது தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ ரோமரில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா இருக்கும். பதினாலாம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரும் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பேசினார். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அதாவது அவங்க மனசே என்ன இருக்குது, நல்லது கெட்டதுன்றதை முடிவு பண்ணுறதுனால அது ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். ஆனால் எல்லாருடைய மனசாட்சியும் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒப்பிட முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒருத்தனுக்கு நல்லதுன்னு படுறது இன்னொருத்தனுக்கு நல்லதுன்னு படாது. ஒருத்தவங்களுக்கு சரின்னு படுறது இன்னொருத்தவங்களுக்கு சரியாக படாது. அதை என்ன சொல்லுவேன்னா, அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் நிர்ணயித்த அளவு ஒன்று ஒரு அளவாக இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு 100 மீட்டர் ஓடினா தான் எனக்கு மூச்சு வாங்காது. 100 மீட்டருக்கு மேலே வாங்கினா தான் மூச்சு வாங்கும். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு 1000 மீட்டர் போகலாம். ஒருத்தவங்களுக்கு இன்னும் உன்னதமாக பல காரியங்கள் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய மனசாட்சியும் வெவ்வேறு அளவு கொண்டது. அதை நீங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தோடு கூட ஒப்பிட முடியாது. ஆனால் தேவன் அதையும் நியாயப்பிரமாணம்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க மனசுக்குள்ளேயே நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணுறாங்களே அப்படின்றத வச்சு அதை நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் அதை தேவனுடைய நியாயப்பிரமாணத்தோடு கூட ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். சரி, அடுத்தது நியாயப்பிரமாணமாக இருக்கிறதா. இப்போ அடுத்து 15 வசனத்தில், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்களா? அவங்களுடைய எங்ககிட்டே நல்லது இருக்குன்றத அவர்கள் காண்பிக்கிறார்கள். எங்களுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்னு சொல்லி அவங்க காண்பிக்கிறாங்க. அதனால் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையாக அவர் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பார்த்த வசனம் படிக்கிறார். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என்ன சொல்லியிருக்காரு? இவ்வளோ நேரம் மேலே பார்த்தோம், நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை யாருடைய இருதயத்திலலாம் இருதயங்களில் இருக்குன்றதை அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க காமிக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இப்போ தேவன் என்ன சொல்கிறான்னா, நான் நியாயத்தீர்ப்பில் அதை கண்டுபிடிச்சிருவேன். யாருடைய இருதயங்களில் என்னென்ன இருக்குன்றத நான் நியாயத்தீர்ப்பு, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி யாருடைய இருதயம் இருக்குன்றத
நான் அறிந்து அதை வச்சு தான் நியாயத்தீர்ப்பு செய்ய போகிறேன். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என்ன விளங்கும்? யாருடைய இருதயங்களில் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை எழுதியிருக்கிறது என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்றத அவர் சொல்கிறார். இதில் நான் என்ன புரிய வைக்க வரேன்னா, நியாயத்தீர்ப்பு யார் கொடுக்குறா? இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். சுவிசேஷத்தின் அடிப்படையில் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்குறார். அப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்போது கூட நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து நியாயத்தீர்ப்பு கொடுக்குறார். அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கல, மனுஷருடைய எல்லா மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அதாவது எல்லா மனுஷர்களுடைய அந்தரங்கங்களையும் குறித்து தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்போது நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி யார் செஞ்சுருக்காங்க, செய்யலை. இப்போ எந்த நியாயப்பிரமாணம் நினைக்கிறீங்க? இப்போ எல்லாருடைய மனசாட்சியிலும் அவங்க எது நல்லது கெட்டதுன்னு சரி நினச்சிக்கிட்டாங்க, அதை வச்சு அவங்கள நியாயத்தீர்ப்பார்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்காங்க, செய்யலைன்றது அப்போ தெரிஞ்சிடும். ஓகேவா? கிளியரா? நியாயப்பிரமாணம் இது ரோமர். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம், உயிர்த்தெழுந்து பிதா கிட்ட போனதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார், நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக வச்சு தான் இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு செய்ய போகிறாருன்னு. நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இது மாறலாம் கிடையாது. இது பனிஷ்மெண்ட். வெறும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு தான், ரெண்டுமே இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஓகேவா? சரி. அதாவது நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இன்னும் கூட நான் தீமோத்தேயுவில் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி பேசியிருக்கேன், அதனால இந்த வாட்டி பேசுகிறேன். எந்த வசனத்தில் இருக்குது தெரியலையா? சரி, ஒரே நிமிஷம். அண்ணா என்ன சொல்லலான்னு கேளுங்க, நான் அதுக்குள்ள அந்த வசனத்தை கண்டுபிடிச்சிடறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கற்பனைகளுக்கு வெளியே பண்டிகைகள் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே
முதலாம் உடன்படிக்கை. இதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க? தூக்கி வீசிட்டார். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப நீங்க எதற்குலாம் வந்துட்டீங்க தெரியுங்களா? பெட்டர் கவனன்ட். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், இட்ஸ் a பெட்டர் கவனன்ட். அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இட்ஸ் a நியூ கவனன்ட், புது உடன்படிக்கை. முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு என்ன தேவை அப்படின்னு எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். சோ இது இரண்டாம் உடன்படிக்கை என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரண்டாம் உடன்படிக்கையில எந்த ஒரு நாள் பார்க்கிறதோ நட்சத்திரம் பார்க்கிறதோ எதுவும் கிடையாது. இதைத்தான் கொலோசையர்ல எழுதுறாரு. கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று எழுதுகிறார். அங்க இன்னொரு ஆதாரத்தையும் காண்பிக்க முடியும். ஓய்வு நாட்கள்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? உண்மையை சொல்ல போனா அங்க ஓய்வு நாட்கள்னு மொழிபெயர்த்திருக்கவே தேவையில்லை, ஓய்வு நாள்னே மொழிபெயர்க்கலாம். ஏன் தெரியுங்களா? வேதாகமத்துல ஓய்வு வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ 1 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற, தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபம், 1ஆம் நிருபம். அதாவது நியாயப்பிரமாணத்தில் வெறும் மாறல்லா மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அதை இப்போ நீங்கள் வச்சுங்க. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ பவுல் என்ன சொல்ல, இதில் மாறல்லா மட்டும் நீங்கள் அனுசரிங்க அப்படின்னு சொல்லலை. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக சொல்லார், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாறல்லா மட்டும் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாக நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அவர்களை தண்டிக்கப் போகிறது. நியாயப்பிரமாணம் அவர்களை தண்டிக்கப் போகிறது. நான் இப்போ 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8லேருந்து படித்தேன். அது மட்டும் கடைசியாக சொல்கிறார், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு, அதாவது மகிமையான சுவிசேஷத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுடைய செய்கைகளை தண்டிக்கும்படியாக கண்டிக்கும்படியாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்கள மீறாத, அவங்கள தண்டிக்கிறதுக்காக கண்டிக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் இருக்குன்னு எழுதுறாரு. ஓகேவா? இந்த வேத வாக்கியங்கள்லாம் அவங்க யார்கிட்டையும் காமிக்க மாட்டாங்க, அப்படி பத்திரமா வச்சுப்பாங்க. சரி, ஓகேவா? நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் தான், கீழே இருக்க வசனம் தான் நான் படித்தேன். அப்போ தேவனுக்காக உண்மையுள்ளவங்களாக தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நியாயப்பிரமாணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. நியாயப்பிரமாணம் நல்லவங்களுக்கும் இருக்குது, கெட்டவங்களுக்கும் இருக்குது. நல்லவங்க நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவங்களாக இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டாங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவாங்க. அப்போ கெட்டவங்களுக்கு ஏன் இருக்குன்னா, அவங்கள செய்யாதேன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் இன்னும் அவர்களை செய்யாதேன்றதை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ண போகுது? அவர்களை தண்டிக்க தான் போகிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு தான் மற்றவர்களை தண்டிக்க போகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறினவங்களை அவர் தண்டிக்க போகிறார். முன்னாடி நியாயப்பிரமாணம் தண்டிக்கிறதா இருந்துச்சு, அதனுடைய தண்டனையை ஜனங்கள் செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணம் யாரையும் கத்தியத்து குத்தலை. நல்லா புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் அக்யூஸ் தான் பண்ணுச்சு. எப்படி சொல்கிறது? நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை சொல்லிச்சே தவிர உன்னை அது கொலை பண்ணவே இல்லை. ஆனால் அதை ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க? நிறைவேற்றினார்கள், கொலை செய்தார்கள். ஆனால் இப்போ அதே தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொண்டு திரும்ப நான் அடுத்தையே சொல்கிறேன்,
நியாயப்பிரமாணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு செய்ய போகிறார். இப்படி சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கையும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு நியாயத்தீர்க்க போகிறார். நியாயப்பிரமாணம் இருக்கிறது, இப்பயும் இருக்குது நியாயப்பிரமாணம் அப்படின்றது மிக தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அப்போ ஏன்னா இப்போ கடைசி காலமாக இருக்கிறதுனால அநேகருடைய கண்கள் சொருகி போன நிலைமையில் இருக்குது. எதிராக சத்தியன்றது கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்க. அப்படியே சொன்னாலும் அதில் 1000 கலப்படம் இருக்குது. ஒரு விஷயத்த சரியாக சொல்லிவிட்டு அதில் 10 விஷயங்கள் தப்பாக சொல்கிறது தான் நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுங்கள், கவனமாக கேளுங்க. அண்ணா என்ன சொல்கிறான்னு கேளுங்க. நாட்கள் ஓய்வு நாள் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான். ஆச்சரியமா இல்லை? உங்களுக்கு இந்த ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்தினுடைய கிரேக்க பதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த கிரேக்க எழுத்து சாபட்டோன் அப்படின்னு இருக்கா. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வரக்கூடிய சாபட்டோன் அப்படிங்கறத எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? ஓய்வு நாட்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே மத்திய 28ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்களேன், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இது வாரத்துல ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த ஓய்வு நாள். அதற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க, சாபட்டோன். முன்னாடி அண்ணா இப்போ சொல்கிற இந்த விஷயத்த வந்து நீ நல்லா கவனிக்கணும். என்ன சொல்கிறாரு, வாரத்தில் அதாவது சனிக்கிழமை அதை வந்து வர ஓய்வு நாள் வந்து சாபத்து. ஆனால் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அதையும் சாபட்டோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓய்வு நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதையும் சாபட்டோன் தான் சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான். ஓய்வு நாளுனாலும் ஓய்வு நாட்கள்னாலும் ஒரே வார்த்தையை, எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சாபட்டோன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அவர் சொன்னார். ஆனால் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் காண்பித்த இடம் பார்த்தீங்கன்னா மத்திய 28:1. ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து பலியான பஸ்காவிலே மறிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியரில் எழுதும்போது எழுதுறார். அதுக்கு ஆகையால் பண்டிகை கொண்டாடுவோன்னு எழுதுறார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டதுனால இப்பொழுது நாம் துப்புரவு உண்மையோடு கூட பண்டிகையை ஆசரிக்க கடவும்னு எழுதுறார். அதெல்லாம் பார்த்தாரா தெரில, அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? சரி. அப்போ பண்டிகையை ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓய்வு நாளுக்கும் ஓய்வு நாட்களுக்கும் ஒரே வார்த்தை தானா? அப்போ அவர் அங்கே தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சி அதை பேசுகிற கொலோசியரில் அந்த பானத்தை குறித்தும் ஓய்வு நாட்களை குறித்தும் மாத பிறப்பை குறித்தும் பண்டிகை குறித்தும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாகன்னு சொன்னது வந்து அது வந்து அவங்களுடைய ஆதாரமாக அவர் நினச்சிக்கிறார். இப்போ கூட நினச்சிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன இல்லை, அது வந்து அவைகள்லாம் இருக்குன்றதுக்கு எவ்வளோ மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அந்த முழு அதிகாரமே எவ்வளோ பெரிய ஆதாரமாக இருக்குது. இது எல்லாமே இருக்குன்று, இன்னும் இருக்குது, பொக்கிஷமாக இருக்குது, ஐஸ்வர்யமாக இருக்குது, இது கிறிஸ்துவை பற்றினதாக இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது இப்படின்ற அநேக இது கூட நீங்கள் வந்து மனுஷருடைய எந்த கட்டளையும் கொண்டு வராதிங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. மனுஷருடைய கட்டளையெல்லாம் தூக்கி போட்டு அவனுடைய தந்திரத்துலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலோசியருக்கு எழுதுறார். அப்போ கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுறார். ஆனால் இப்போ அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஓய்வு நாட்களுக்காக ஒரு புது விளக்கத்தை கொடுக்க வராது. ஆனால் அவருக்கு தெரியல போல் இது வந்து என்னென்னு. ஓய்வு நாளுக்கும் சாபட்டோன், ஓய்வு நாட்களுக்கும் சாபட்டோன்ன்ற வார்த்தை இருக்குது. இது கூட தெரியாமல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஓய்வு நாட்கள் முடிஞ்சிருச்சு, அதாவது மறுத்து பேசுகிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஓய்வு நாட்கள் தான் முடிந்து விட்டது, ஓய்வு நாள் முடியவில்லை அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு, அண்ணா சொல்ல வர்றாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறான், இது வந்து பஸ்காவினுடைய ஓய்வு நாட்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு பார்க்கலாம். சரி, நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் படிங்க. எசேக்கியேல் 45:21. எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். இதில் என்ன போட்டிருக்குன்னா
புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். பஸ்கா பண்டிகை வந்து 7 நாள் பண்டிகை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பஸ்கா வந்து 7 நாள் பண்டிகை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பஸ்காவிலே பலியானார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதையும் நம்ப மாட்டாங்களே. சரி வரேன். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? ஓகே, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில் தான் பலியானார்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எந்த வசனத்தில் படிக்கலாம்? மத்திய 26:17 வசனத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே கேட்டார்கள் அப்படின்னு இருக்குது. முதல் நாளிலே. ஓகேவா? ஏன் அது முதல் நாள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், கிட்டத்தட்ட 7 நாள் இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளில் தான் பஸ்காவை என்ன பண்ணால் சீஷரோடு கூட சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார், மரிக்கிறார். இதெல்லாம் நடக்குது. ஓகேவா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய 2வது நாளில் தான் இயேசு மரிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பார்த்திங்கன்னா சாயங்காலத்தில் 2வது நாள் சாயங்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஓய்வு நாள் ஆரம்பமாகுது. பெரிய ஓய்வு நாள் ஆரம்பமாகுது. ஓகேவா? அப்போ ஆரம்பித்த ஓய்வு நாள் எப்போ தான் முடியுதுன்னா, அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய 7 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முதற்கனி பண்டிகை வரும். முதற்கனி பண்டிகை அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, முதற்கனியை அசைவாட்டுவார்கள். அப்பொழுது தான் அசைவாட்டுவாங்க, தேவன்கிட்ட அசைவாட்டுவாங்க. அதே மாதிரி முதற்கனி பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பிதா கிட்ட போகிறார். ஓகேவா? பிதாவை போய் தரிசிக்கிறாரு. என்னை தொடாத, நான் என்னுடைய பிதா கிட்ட போகணுன்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஓகேவா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளில் என்ன பண்ணுறாரு, பிதாவை சந்திக்கிறார் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தது என்னாகமம் வாசிக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தில் என்னாகமம் 28 28 16 வசனம். என்னாகும் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7 நாளும் பண்டிகை தான். ஓகேவா? முதல் நாளிலும் கடைசி நாளிலும் என்ன பண்ணணும், சபை கூடி வரணும். அப்போதைக்கு எந்த ஒரு சாதாரண வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அதில் 25ஆம் வசனப்படி 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அந்த வாரங்களுக்கு பின்பு, எந்த வாரங்களுக்கு பின்பு, இந்த 7 நாளுக்கு பிறகு நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும். இந்த 7 நாள் முடிஞ்சாதான் என்ன வரும், முதற்கனிகள் வரும். ஓகேவா? முதற்கனி வரும். முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாள் வரும். பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த வாரத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் புதிய போஜன பலியை முதற்கனிகளை செலுத்த முடியும், கர்த்தருக்கு செலுத்த முடியும்ன்றதுக்கு. அப்போ நம்ம படித்தோம், இயேசு கிறிஸ்து 2வது நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் 2வது நாள் மரித்தார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் முதற்கனி பண்டிகை வரணும்னா இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முதற்கனி பண்டிகை வரணும். இப்போ நம்ம பார்ப்போம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் 50 நாள் வரைக்கும் இருந்தார், 40 நாள் இருந்தார். அதுக்கப்புறம் 50 நாள் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், பொழிந்து வரப்பட்டார். அது வந்து பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே அது அடுத்த பண்டிகை. அப்போ முதற்கனி பண்டிகை எந்த பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் பஸ்கா பண்டிகையும் ஒன்றாவே வருது. ஓகேவா? பெந்தகோஸ்தே பண்டிகை அப்போ பரிசுத்த ஆவியானவர் வர்றார். அப்போ நடுவில் இருக்க அந்த முதற்கனி பண்டிகை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிதாவை சந்திக்கிறார். ஓகேவா? ஆனால் அந்த பிதாவை சந்திக்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆரம்பித்து 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முதற்கனி பண்டிகை வரும். ஓகேவா? இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளில் மரிக்கிறார்.
ஓகேவா, 2ஆம் நாளில் மரிக்கிறார். ஆனால் பஸ்கா பண்டிகையின் 7 நாள் முடிந்த பிறகு தான், அதாவது பஸ்கா பண்டிகை புளிப்பிழப்பு பண்டிகையின் 7 நாள் முடிந்த பிறகு தான் என்ன ஆரம்பமாகுனா முதற்கனி பண்டிகை ஆரம்பமாகும். அப்போ தான் அவர் பிதா கிட்ட போக முடியும். ஏன்னா அவர் புதிய போஜன பலியாக இருக்கார், முதற்கனியாக இருக்கார். இயேசு கிறிஸ்து முதற்கனியாக இருக்காருனால, அதனால தான் முதற்கனி பண்டிகை நாம் கொடுக்கப்பட்டது காரணமே அதுதான். பண்டிகைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. ஓகேவா, சரி. அப்போ அது முதற்கனி பண்டிகையாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ வந்து பண்டிகை குறித்தோ இல்லை இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதலை குறித்தோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறது இல்லை. நான் இப்போ சொல்ல வந்தது எல்லாமே அவர் அந்த ஓய்வு நாட்கள் அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்போ கொடுக்க வந்திருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு தேவைன்னா நான் வேறு விஷயத்தில் சொல்லியிருக்கேன், அது கேளுங்க. சரி, இப்போ மத்திய 28ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு, 26 என்ன பார்த்தோம், அது 17 பார்த்தோம். எந்த வசனத்தை பார்க்குறேன், இல்லை வசனத்தை நான் எடுத்து வைக்கல, அதனால் லேட் ஆகுது, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மார்க் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போது கணம் பொருந்திய ஆலோசனை காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, சாயங்காலத்தில் ஓய்வு நாள் வந்து ஆரம்பமாகுது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போது என்ன பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அதாவது நீங்கள் இன்னொரு இடத்துல படிச்சுனா இருக்கும், சாயங்காலத்தில் பகல் பொழுதில் வந்து ஓய்வு நாள் ஆரம்பிக்கல, சாயங்காலத்தில் தான் ஓய்வு நாள் ஆரம்பிக்குது அப்படின்றத அவங்க கணக்கில் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லூக்கா எடுத்துக்கங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளுக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே. இதை தான் நான் சொல்ல வந்தேன். அவங்க பஸ்கா பண்டிகையினுடைய 2ஆவது நாளில் தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு முதலாம் ஓய்வு நாள் வருது. ஓகேவா, ஆனால் 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன வரும், முதற்கனி பண்டிகை வரும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் பிதாவின் இடத்தில் சென்ற நாள். ஓகேவா, ஏன்னா முதல்ல நம்ம வரும்போது என்னை தொடாதுன்னு சொல்கிறாரு, பார்த்தாங்க, ஆனால் அவரை தொட வேணான்னு அவர் சொன்னார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதங்களை தொட்டார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் பிதா கிட்ட போயிட்டு வந்தார். அதான் சொல்லுவார், நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் போகவில்லை, ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கப்புறம் தொடுறாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ பிதா கிட்ட போயிட்டு வந்துட்டான்றது அர்த்தம். ஓகேவா, சரி. அப்போ வாரத்தின் முதல் நாள் வந்து இயேசு பிதாவின் இடத்திற்கு சென்றார். ஓகேவா, அது வந்து முதற்கனி பண்டிகையாக இருக்குது. ஓகேவா, அது வந்து ஒரு ஓய்வு நாள் கிடையாது. இந்த பஸ்கா பண்டிகையில் வந்து ஒரு ஓய்வு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 6 ஓய்வு நாள் இருக்குது. 6 இல்லை 5 அப்படி சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது, அத்தனை ஓய்வு நாள் இருக்குது. ஓகேவா, சரி. அதனால தான் இங்கே வந்து சாபட்டோன் அப்படின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஓய்வு நாள் தான், ஒரே நாளை தான் குறிக்க வருது. ஆனால் இது ஓய்வு நாட்களுடைய ஓய்வு நாள். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு? அதாவது இங்கே சனிக்கிழமை வர்றது சாபத் தான், ஓய்வு நாள் தான். ஆனால் இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகையில் வர இந்த ஓய்வு நாட்களோடு கூட வர ஓய்வு நாள் இது. ஓகேவா, அதனால் அதை சாபட்டோன்னு சொல்கிறாங்க. சாபட்டோன் இப்போ தான் முடிஞ்சு அவர்கள் வாரத்தின் முதல் நாள் என்ன பண்ணாங்க, கல்லறையை பார்க்க வந்தார்கள். மத்திய 28:1 அவங்க வந்த ஓய்வு நாள் வந்து அது சாபட்டோன் தான், சாபத் கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்துருக்கோம் முதலாம் ஓய்வு நாளிலே. இந்த இடத்துல ஓய்வு நாள் கூட முதலாம் ஓய்வு நாளிலேன்னு சொல்லியிருக்காங்க. லூக்கா 6:1 பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளுக்கு பின்வந்த முதலாம் ஓய்வு நாளிலே. ஓகேவா, அப்போ அது கீழே இப்போ 7ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது இல்லையா,
9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அப்போ இங்கே அவர் ஓய்வு நாட்களை குறித்து பேசுகிறார். ஏன்னா சாபட்டோன் பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா அவர் பஸ்கா பண்டிகையில் தான் அந்த பிரச்சனை நடக்குது. பஸ்கா பண்டிகையினுடைய ஓய்வு நாட்களில் தான் அந்த பிரச்சனை நடக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இது சாபட்டோன் தான். ஓகேவா? அதனால் சாபத்தும் இருக்குது, சாபட்டோனும் இருக்குது. ஓய்வு நாட்களும் இருக்கிறது, ஓய்வு நாளும் இருக்கிறது. அதனால் கொலேசியரில் சொன்னது ஓய்வு நாட்கள்னு சொல்லியிருக்கிறதுனால ஓய்வு நாளை சொல்லலைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லா ஓய்வு நாளையும் குறிக்கிறதா இருக்குது. அந்த ஓய்வு நாட்கள்ன்ற விஷயமும் கரெக்டாக தான் இருக்குது. அண்ணன் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, அண்ணன் என்ன சொல்கிறாங்க கிடையாது, அது தனியா நிக்குது. சாபட்டோன்னு இருக்கு. அதை எப்படி மொழிபெயர்த்திருக்க? ஓய்வு நாள்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இது ஓய்வு நாள் என்று அந்த 7ஆம் நாள் வரக்கூடிய அந்த நாளை குறிப்பிட்டு சொன்னாலும் இங்க கிரேக்க வார்த்தை என்ன இருக்கு பாருங்க, சாபட்டோன். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதை படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். சாபட்டோன்ங்கிற வார்த்தை வருகிறது. அண்ணன் எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுட்டே இருக்கார் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. 10ஆம் வசனத்தில் இது ஓய்வு நாளாக இருக்கிறது, சாபட்டோன் அப்படின்னு இருக்குன்னு சொன்னார். ஆனால் அதே வசனம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்போ இது எல்லாமே பண்டிகையில் வர ஓய்வு நாள். இதெல்லாம் இத்தனை ஓய்வு நாள் வருதுன்னா அது என்ன பண்டிகைன்னு தெரியுதா? பஸ்கா பண்டிகை. அவ்வளோதான் விஷயம். பஸ்கா பண்டிகையில் வரும், இல்லைன்னா கூடார பண்டிகையில் வரும். ஏன்னா அதுதான் 8 நாட்களில் இருக்குது. 7 நாள் பண்டிகை. மற்ற பண்டிகைலாம் ஒரு நாள் தான் வரும். அதனால் அதை ஓய்வு நாட்கள்னு சொல்ல மாட்டாங்க. பஸ்கா பண்டிகையும் கூடார பண்டிகைகளையும் வர நாட்களில் தான் ஓய்வு நாட்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அப்போ இங்கே சொல்லியிருக்கிறதும் சாபட்டோன் தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. ஒரு நாளை பற்றி சொல்லலை, அந்த ஓய்வு நாட்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அண்ணன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். என்ன போடப்பட்டிருக்கிறது? சாபட்டோன்கிற வார்த்தை. எல்லா இடத்திலும் சாபட்டோன்கிற வார்த்தை ஓய்வு நாள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல மட்டும் சாபட்டோன் அப்படிங்கிற வார்த்தை ஓய்வு நாட்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி? சொற்சூழல், கான்டெக்ஸ்ட். பொதுவாக பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி மாத பிறப்புகள், பண்டிகைகள், அதாவது நியூ மூன் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது அடுத்து வரக்கூடிய அந்த ஓய்வு நாளை பன்மையில் தான் சொல்லுவதுண்டு, ஓய்வு நாட்கள் என்று சொல்லுவதுண்டு. புரியலையா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல வாரத்துல வரக்கூடிய ஓய்வு நாளையும், வாரம் வருது பாருங்க, அது மற்ற எல்லா ஓய்வு நாட்களையுமே குறிப்பா ஓய்வு நாட்கள் என்றுதான் சொல்லுவதுண்டு. ஆகவே மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த இடத்துலயும் பவுல் என்ன செஞ்சிருக்க, அண்ணா சொல்ற மாதிரி இல்லை. அங்கே சாபட்டோனும் இருக்குது, சாபத்தும் இருக்குது. சாபத்து தான் சொல்லுவாங்க, சாபட்டோனை தான் சாபட்டோன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றாலாம் சொல்ல மாட்டாங்க. சாபட்டோன் தான். சரி, அண்ணா சொல்கிறது கேளுங்க. அதுக்கான ஆதாரங்களை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால தான் நான் திரும்ப சொல்லலை. அதே மாதிரி ஒரு அர்த்தத்தில் எழுதி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆதாரம் காமிக்கிட்டா பாருங்க. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும். இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க, ஓய்வு நாட்கள். ரொம்ப தெளிவா தெரியும், இது வாரம் வர்ற ஓய்வு நாட்கள் மட்டுமல்ல, எல்லா ஓய்வு நாட்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஓய்வு நாட்கள்னு சொன்னா ஏதோ ஓய்வு, அந்த வாரம் சொல்லப்பட்ட அந்த ஓய்வு நாளை விட்டுட்டு மற்ற நாள்னு வியாக்கியானம் செய்வது எந்த அளவுக்குங்க நியாயம்? எங்க வேதத்தை வியாக்கியானம் செய்யறதுல ஒரு உண்மைத்தன்மை வேண்டாமா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ஆனால் நிறைய சொன்னாங்க.
ஆராய்ந்து பார்க்கிறதிலே உண்மைத்தன்மை வேண்டும் என்று. அதுதான் நாங்களும் சொல்ல வரோம். நான் சொல்ல வருகிறேன், நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை சார்ந்தவர் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுதான் திரும்பி நான் சொல்லுவேன். சரி, அப்போ ஓய்வு நாள் தான், ஓய்வு நாட்கள் தான். அது ஏன் ஓய்வு நாட்கள் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா முதலாம் ஓய்வு நாளிலேன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கிறவங்க கூட என்ன இருக்கும், இன்னொரு நாள் இருக்குன்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் முதலாம் ஓய்வு நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஓய்வு நாள், 2ஆம் நாளுக்கு பின் வந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். 2ஆம் நாளுக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பண்டிகையோட ரூல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். 7 நாள் முடிஞ்சால் தான் முதற்கனி பண்டிகை வரும் அப்படின்ற பட்சத்தில் இயேசு எப்பொழுது மரித்தார், எப்போது உயிர்த்தெழுந்தார், அப்போ உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் இயேசு என்ன பண்ணார், எங்கே போனார்ன்ற பல கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அப்படி பதில் கிடைக்கும்போது ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, இது எல்லாமே, குட் ஃப்ரைடே தான் புனித வெள்ளியா, சரி ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணாது இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இயேசு கிறிஸ்து புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ மரித்தார்னு கிழமையை பார்க்க மாட்டாங்க. இது கிழமையை சார்ந்தது கிடையாது, பஸ்காவை சார்ந்த பண்டிகை. புரியுதா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தாரா, சனிக்கிழமை மரித்தாரா, ஞாயிற்றுக்கிழமை மரித்தாரான்ற இந்த கிழமையை சார்ந்தது கிடையாது. இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் வேதத்தை சார்ந்தது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இன்னும் வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் பிதாவினிடத்திலே போனார். பஸ்கா முடிஞ்ச பேர் தான் அவர் சீஷர்களுக்கு தரிசனமானார். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்து எங்கே போனார்? காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அதெல்லாம் இருக்குது. எப்படி இது பேதருக்கு தெரிஞ்சது? பேதர் கேட்டார், பேதர்கிட்ட சொன்னார். ஓகே, சரி. அப்போ இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நம்புகிறவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து அப்பொழுது உயிர்த்தெழவில்லை, அப்பொழுது பிதாவினிடத்திற்கு சென்றார். இப்போ நீங்கள் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறதுக்கு அவங்க சொல்கிற பெரிய காரணமே என்னதான், இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த ஆராதனை, உயிர்த்தெழுந்த நாள், அதை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழவில்லை. வேத வாக்கியங்களின்படி பார்த்தீங்கன்னா இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழலை. புதன்கிழமையும் மறிக்கலை, வியாழக்கிழமையும் மறிக்கலை, வெள்ளிக்கிழமையும் மறிக்கலை. நான் கிழமைக்காக சொல்ல வரல. வேத வாக்கியத்தின்படி இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 14ஆம் தேதி சீஷர்களோடு சாப்பிட்டதும் பஸ்கா தான். 15ஆம் தேதி இயேசு மரித்ததும் பஸ்கா தான். ஓய்வு நாளுக்கு முன்னாடி அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. ஸ்திரீகள் கந்தவர்க்கங்களை ஆயத்தப்படுத்தினது உண்மை. ஓய்வு நாளில் கற்பனையின்படி ஓய்ந்திருந்தது உண்மை. கல்லறைக்கிட்ட போகல, ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்லறைக்கிட்ட போகிறாங்க. இயேசு சொன்ன அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால தான் கந்தவர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் அவருடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யும்படியாக போகிறாங்க. விசுவாசம் இல்லாமல் அப்படி போகிறாங்க. ஆனால் இயேசு சொன்ன மாதிரியே உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி தான் தேவதூதர்கள் எல்லாரும் சொன்னாங்க. இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து சொன்ன மாதிரியே உயிர்த்தெழுந்தார். நீங்கள் இப்போ கேட்குறீங்க, அவர் வைத்த இடத்த பாருங்கள், அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. சரி, அதனால் இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கணும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஏற்பாடுன்னு ஒதுக்கி வச்சுன்னா உங்களால் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதா? உங்களுக்கு பழைய ஏற்பாடு ஏன் வாசிக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய கற்பனைகள் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய கற்பனைகள் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, யார் நினைப்பா? பிசாசு மட்டும்தான் நினைப்பான். தேவனுடைய கற்பனைகள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதுலாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இயேசு விசுவாசிச்சோ நீ கற்பனை கை கொள்ளாமல் தோற்று போகிறல, அதுதான் அவனுக்கு வேணும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்காமல் இருக்கீங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், விசுவாசனால் தான் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆனால் விசுவாசம் உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கும்.
மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவர்களுடைய இருதயங்கள், அவர்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும்? கற்பனைகள் உள்ளே போனால் தான் நடக்கும். எப்படி நீ கண்ணை மூடி தியானம் பண்ணிங்கன்னா வந்துருமா? எதை தியானம் பண்ணுவீங்க? எதை தியானம் பண்ணுவீங்க? எதை தியானிப்பீங்க? வேதத்தை தியானிக்காமல் இருக்கிற பட்சத்தில் உங்களால் எதையும் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஓய்வு நாட்களை குறித்து நம்ம பார்த்தாச்சு. அவைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெல்லாம் இருக்குது. பஸ்காவினுடைய ஓய்வு நாட்களும் கூடார பண்டிகையின் ஓய்வு நாட்களும் இருக்கிறது. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லலான்றதை பார்க்கலாம். 31:3 ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓய்வு நாட்களிலும் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் இப்படி இருக்குல்ல. இப்ப இந்த ஓய்வு நாட்களை அந்த வாரம் வர்ற ஓய்வு நாட்கள் கிடையாது பிரதர், அந்த மற்ற ஓய்வு நாட்களுக்குன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. பயங்கரமான தப்பா போயிடும். எல்லா ஓய்வு நாட்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 நாளாகமம் 2:4 இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாய் செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். இங்க என்ன வாசிச்சோம்? நம்ம ஓய்வு. அதுதான் நானும் கேட்க வரேன். இங்கே இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? இப்போ நித்திய காலமாக இஸ்ரவேல் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகள் இருக்கிறது. அப்போ நித்திய காலமாக அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். நித்திய காலமாக கர்த்தருடைய பண்டிகைகளும் கர்த்தருடைய ஓய்வு நாட்களும் கர்த்தருடைய ஓய்வு நாள் வேறு, ஓய்வு நாட்கள் வேறுன்றது உங்களுடைய கணிப்பாக இருந்தாலும், நான் எதை சொல்ல வரேன்னா, ஓய்வு நாள்ன்றது ஒரு பொதுவாக சொல்லப்போகுது. அது பண்டிகைகளுக்குள்ளேயும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. ஓகேவா? அதை மொத்தமாகவும் ஓய்வு நாட்கள்னு சொல்லலாம். அந்த இடத்துல வரதையும் ஓய்வு நாட்கள்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்போ நித்திய காலமாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் ஏசாயா 50 வாசிக்கலாமா? ஏசாயாவில் ஏன்னா வேத வாக்கியம் தான் எப்பவுமே நான் கற்றுக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கேன், நீ ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன்னா அது வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்கணுன்றது தான் நான் கற்றுக்கிட்டது. ஏசாயாவில் கடைசி 56 வாசிக்கலாமா? ஏசாயா 56 இருக்கா இல்லையா? இருக்குது. 56 கடைசி வசனம் 22 வசனம் பாருங்கள். 21 படிக்கிறேன். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னு தெரில, ஆனால் அவர்களிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் நினைக்கிறேன், புறஜாதிகளிலிருந்தும் என்ன பண்ணுவார்? ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வார் அப்படின்றது இருக்குது. சரி, அடுத்தது, நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல, ஏசாயா 66:22 வசனம் படிக்கிறேன். நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா ஒரு தீர்க்க தரிசின்றது நான் சொல்கிறேன். ஒரு தீர்க்க தரிசி, அவர் சொன்ன காரியங்கள் மிகவும் அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆவியானவரே சொல்லிடுறார். ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கான், எப்படி இந்த ஜனங்களை குறித்து இப்படி கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரே பயங்கரமாக சொல்லியிருக்காரு ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை தரிசித்திருக்கிறார், மகிமை அடைந்த காட்சியை பார்த்திருக்கிறார். இப்படி அவருக்கு பல விஷயங்கள் இருக்குது. அவரை தான் பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஓகேவா? அதே மாதிரி அவர் சொன்ன காரியங்களில் இதுவும் இருக்குது. நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய வானம் புதிய பூமி இருக்கிற மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார். உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். யார்? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்பொழுது புதிய வானம் புதிய பூமியில் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டவங்க மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும், அவங்க மட்டும் இல்லை, மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓய்வு நாள் இருக்கே, மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயாவை நீங்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஏசாயான்றவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கலையா? இல்லை இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தீர்க்கதரிசன புஸ்தகமாக ஏற்றுக்கொள்ளவில்லையா?
இன்னும் அடுத்த வசனம் கூட படிக்கிறேன். அவங்க என்ன பார்ப்பாங்களாம், அக்னி கடலில் எல்லாம் வேதனைப்படுறாங்களே அவங்களுடைய மாம்ச சரீரத்தை பார்ப்பாங்களாம். வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாக இருப்பார்கள். அவங்களும் எங்கே தான் இருக்காங்க, புதிய பூமியில் தான் இருக்காங்க. அவங்களுடைய வேதனையை ரட்சிக்கப்பட்டவர்கள் பார்ப்பார்கள். அவங்கெல்லாம் பார்த்து இச்சை இப்படி இருக்காங்களே அசிங்கமா அப்படின்ற மாதிரி அவர்களை பார்ப்பார்கள் என்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? புதிய பூமியிலையும் ஓய்வு நாள் இருக்கும். சரி, இப்போ அண்ணன் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். நான் நிறைய சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய காரியங்கள் வேத வாக்கியங்கள்லே இருக்குது. அதை பார்க்காதனால தான் நம்ம நிறைய பேர் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, வேதத்தில் இருக்கிற காரியங்களை விளக்கி காண்பிக்கிறத விட வெளியே நிறைய காரியங்களை விளக்கி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லது, ஆனால் இதை காமிச்சிட்டு அதை காமிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பலி செலுத்துதல் ஓய்வு நாட்களிலும் பண்டிகை நாட்களில் அந்த ஓய்வு நாட்கள் எல்லாத்தையும் குறிக்குது. வாரம் வரக்கூடியது எல்லாமே. இப்படி எத்தனை ஆதாரம் உங்களுக்கு வேணுங்க? என்ன நோட் பண்ணிக்கங்க. 2 நாளாகமம் 8:13, நெகேமியா 10:33, எசேக்கியேல் 45:17, ஓசியா 2:11. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓய்வு நாட்கள் தான் வரும். இன்க்ளூடிங் வாரம் வரக்கூடிய அந்த ஓய்வு நாளை சேர்த்து. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாட்கள்னு சொல்லுகிறது வெறும் பண்டிகையை மட்டும் குறிப்பிடக்கூடிய ஓய்வு நாட்கள் அல்ல, வாரம் வரக்கூடிய ஓய்வு நாள். அப்புறம் எப்படி கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வரக்கூடிய அது மற்றதை சேர்த்து குறிக்குது, ஆனா வாரம் வரக்கூடியதை குறிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அதை கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஓய்வு நாட்கள் ஓய்வு நாள் வாரம் வர ஓய்வு நாளை தான் குறிக்கிறது. ஏன்னா அது பக்கத்துலேயே பண்டிகைன்றத வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அப்போ பண்டிகைன்ற வார்த்தையை கொடுத்த இடத்துல வர ஓய்வு நாட்கள் ஓய்வு நாட்களை தான் குறிக்கிறது. ஆனால் பண்டிகை இல்லாமல் அது பஸ்கா பண்டிகையில் வரும்போது ஓய்வு நாளுன்ற இடத்துல சாபட்டோன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது பண்டிகையில் வர ஓய்வு நாட்கள். ஓகேவா? ஆனால் ஓய்வு நாட்கள் சொல்லியிருக்க இடத்துலையே பக்கத்தில் பண்டிகைகள் வந்துச்சுன்னா அந்த பண்டிகைகள் பண்டிகைகள் தான். ஓய்வு நாட்கள் எல்லா ஓய்வு நாளையும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, ஓய்வு நாள் ஓய்வு நாளும் இருக்குது, ஓய்வு நாட்களும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் அண்ணன் தான் புதுசாக ஆண்டில் அண்ணன் தான் வேறு மாதிரி சொல்கிறார். தெரியல, ஆனா அந்த வசனம் எதற்கு ஆதாரமா இருக்கு? ஓய்வு நாள் இனி சபைக்கு இல்லை என்பதை காண்பிக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நாம பார்த்தோம். அந்த சாபட்டோன்கிற வார்த்தையை ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த மாதிரி சொல்ல முயற்சி வேணா பண்ணலாம், ஆனா என்ன இல்லை, வேதத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து சொல்றேன், எந்த வார்த்தையும் இல்லை. மொழிபெயர்க்க தேவையில்லை, ஓய்வு நாள்னே மொழிபெயர்த்தலாம். இவ்வளவு சர்ச்சைக்குரிய அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு மிகப்பெரிய ஆதாரமா காமிக்கிறது எந்த விதத்துல நியாயமே கிடையாது. அண்ணனுக்கு நானும் இதான் சொல்லலாம் வரேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் முழுசா நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வார்த்தையுமே ஓய்வு நாளுக்கு விரோதமாக பேச மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தீங்க, அந்த ஒரு வசனத்தை மேலே படித்தாலும் கீழே படித்தாலும் அந்த முழு அதிகாரத்தையும் படித்தாலும் கூட ஒரு எப்படி சொல்கிறது, சுய நினைவோடு கூட படித்தால் நிச்சயமாக என்ன தெரியும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிக தெளிவாக அப்படியே புரியும். அது யாரும் ஒருத்தவங்க புரிய வைக்கணுன்ற அவசியம் கூட ஏற்படாது. நீங்கள் ஒரு வார்த்தையின்படி வார்த்தையாக நீங்கள் அதை சிந்தித்து கொண்டே வந்தால் கூட அந்த முழு அதிகாரத்துமே என்ன வெளிப்படுத்துனா, கிறிஸ்துவை பற்றினதை பற்றி கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றினது இல்லாத காரியத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டாம். மனுஷருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தூக்கி எறியுங்க. இன்னும் அவங்க சொல்கிற மாதிரி தொடாத, ருசி பாராத, அப்படி பண்ணாதீங்கன்றது சொல்கிறார். ஆனால் தேவனுடைய கட்டளைகளை அங்கே ஒழிக்கவில்லை. ஒழித்தது எல்லாம் யாரும் மனுஷருடைய கட்டளையை தூக்கி போடுங்க, அதான் அவர் சொல்லி கொடுத்துருந்தார். சரி, அப்புறம் அது பாரம்பரிய நியாயங்கள், உலக வழிபாடுகள், இவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணாதீங்க. கிறிஸ்துவை பற்றினதை பற்றி கொள்ளுங்கள், அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியதுன்னு தான் சொல்லி கொடுத்தாரு கொலோசியரில். இது எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக ஓய்வு நாளுக்கு விரோதமாக பேச மாட்டார்கள். ஏனால் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதனால் இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை ஆதாரமாக கொண்டு வந்தீர்களே ஆனால் ஓய்வு நாளுக்கு விரோதமாக, அது கொஞ்சமும் ஒன்றாது. உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுற மாதிரி தான். அதாவது சில பேர் தேவனுக்காக வார்த்தையை பார்த்து புரிந்து கொள்கிறவர்கள் இருப்பாங்க. எல்லாருமே தவறுகிறவர்கள் தான். அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து மனம் திரும்புகிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையிலே இருந்தாலும் உபதேசங்களுக்காக அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லாமல் வேணாலும் இருப்பார்களே தவிர, புரியுதா உங்களுக்கு? இப்போ கொலோசியர் ஓய்வு நாளுக்கு ஆதாரமாக அவ்வளோ பயங்கரமான ஆதாரமாக இருக்குது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் ஓய்வு நாளுக்கு மட்டும் இல்லை, பண்டிகைகளுக்கு, கர்த்தருடைய எல்லா காரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்குது. அப்படி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கும். சரி, அதனால் கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லுங்கள். ஆக நாம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கவனன்ட், முதலாம் உடன்படிக்கை ஒளிந்து போயிற்று. இப்ப நாம ராயல் லா, முதலாம் உடன்படிக்கை ஒழியவில்லை. நம்ம ராஜரீக பிரமாணத்தில் இருக்கோம். ஆனால் அதுக்காக அந்த ராஜரீக பிரமாணம் சொல்லப்பட்ட இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் ஆதி முதல் கேட்டிருந்த வசனம் தானே அந்த கற்பனை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் ஆதியிலிருந்து கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், அந்த கற்பனைகளை தான் உங்களை கைக்கொள்ள சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு இன்னமும் சொல்கிறார். என்ன சொல்லுவார்னா, நான் இன்னும் புதிய கற்பனை கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூறுங்கன்னு சொல்லுவார். இது கற்பனை இல்லை. இது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அன்பு நிமித்தமாக தான் கற்பனைகளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஓகே, ராஜரீக கற்பனை தான். எந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் நாம் தோற்று போனோமோ அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொண்டு ஜெயித்தவங்களாக நிற்கணும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம அத்தனை வாட்டி வாசிக்கிறோம், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். எதுலேருந்து ஜெயம் கொண்டவர்கள்? பாவத்திலேருந்து, உலகத்துலேருந்து. எப்படி ஜெயம் பெற முடியும்? தேவனுடைய கற்பனை மூலியமாக தான் ஜெயம் பெற முடியும். தேவன் ரட்சிப்பை கொடுத்ததும் ஆவியானவரை கொடுத்ததும் நாம் கற்பனைகளை கை கொள்வதற்கு, நம்மை கற்பனைகளை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருக்கும், ஆனால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. கற்பனைகளை கை கொள்ளாத மனுஷன் தோற்று போனவன் தான். கற்பனைகளை கை கொள்கிற மனுஷன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது உண்மைனா கற்பனையை கை கொண்டு காமின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. அதனால நான் அப்படி சொல்கிறேன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் செய்தபடியே தானும் செய்ய கடவன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் கற்பனையை கை கொள்ள கடவன். அப்படி கற்பனையை கை கொள்ள முடியலையா, அவன் பொய்யன்றாரு. சரி, அப்போ ஓய்வு நாள் இருக்குது, பண்டிகைகள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது, முதலாம் உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் முதலாம் உடன்படிக்கை அழிஞ்சிடுச்சுன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதுக்காக நம்மளை பலி செலுத்த சொல்லலை. முதலாம் உடன்படிக்கையில் அவர்கள் செய்தது ஆராதனை தான். நாமளும் தேவனை ஆராதிச்சுட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். அன்பின் பிரமாணம், நியாய பிரமாணம் அல்ல, அன்பின் பிரமாணம். இதுவும் நீதி செய்வதற்கான பிரமாணம் தான். இல்லை, அன்பின் பிரமாணம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுவும் நியாய பிரமாணம் தான். தேவன் தண்டிக்கவே போகிறது இல்லைலாம் கிடையாது. தேவன் தண்டிக்க போகிறார். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் தண்டிக்க போகிறான்றதை நம்ம வார்த்தையின்படி பார்த்தோம். இன்னும் கூட அநேக வார்த்தைகள் இருக்குது. தேவன் நியாயப்பிரமாணத்தை அழிச்சார்னு எந்த இடத்துல இருக்குது? தேவன் நியாயப்பிரமாணத்தை குறித்து இவ்வளோ வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. தேவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தான் யோசிக்கிறேன் தவிர முழு வார்த்தையுமே தூக்கி எறியறதுக்கு தயாராகக்கூடாது. இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே இடத்துல ஆவியான ஒருவரேன்னு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஒருவரேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் அதே தான் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே கர்த்தரை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க, இங்கே 3 பேரையும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அங்கே ஒருத்தர் தான் இருந்தார், இங்கே 3 பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை.
அந்த இடத்துல கர்த்தரை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இன்னும் தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கூட கற்பனைகள் அழிஞ்சிச்சுன்னு சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இச்சையோடு கூட பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு தான் சொன்னார். இன்னும் ஃபைனாக நீங்கள் எது தப்பு எது சரின்றதை தீர்க்கக்கூடியவர்களாக, இன்னும் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மேலாக நடக்கக்கூடியவர்களாக அப்படி நடக்கணும்னு தானே சொன்னார். இப்போ நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மேலாக நடக்கிறவங்கள நியாயப்பிரமாணம் தண்டிக்க போகிறதில்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ரொம்ப மோசமாக நடக்கிறவங்கள தான் அவங்கள தான் நியாயப்பிரமாணம் தண்டிக்க போகுது. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தப்பு செஞ்சு தண்டனை வாங்குறவனை போய் நீங்கள் நான் இப்படி சொல்கிறேனே, இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தன் போயிட்டே இருக்கான், கீழே விழுந்துட்டான், அப்படியே சாணியில் விழுந்துட்டான், மூஞ்சி ஃபுல்லாக சாணியாக இருக்குது. இப்போது என்ன பண்ணுறான், அந்த சாணி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறான், ஒரு கண்ணாடியில் பார்க்குறான். அந்த கண்ணாடியில் பார்த்தோன்னே அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குது, எந்தெந்த இடத்துலாம் ஒட்டிகிட்டு இருக்குன்றதை அந்த கண்ணாடி காமிக்குது. கொஞ்ச நேரத்துக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் துடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கோவம் இல்லை துடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், மேலே எங்கெங்கெல்லாம் சாணி இருக்குதுன்னு காமிச்சதில்ல அந்த கண்ணாடி, அது ஒரு கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கிறான். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ உங்களுக்கு புரியுதா, நியாயப்பிரமாணம் நாம் செய்த பாவத்தை காண்பித்து நாம் செய்தது பாவம் அப்படின்னு சொல்லி காண்பித்தது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை அழிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, பாவம் செஞ்சது நாம், பாவத்தை தான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். தப்புன்னு சொன்னதை போய் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லை, தப்பு செஞ்சது நான், என்னை தண்டிக்கிறதுக்கு பதிலாக என் தண்டனையை இயேசு கிறிஸ்து வாங்கிக்கினார். இப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் அழித்தார்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, அவர் அதை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் அவ்வளவு தெளிவாக அதனுடைய வேலையை செஞ்சுது. ஒரு நல்ல மனசோடு கூட நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை புரியாது, சரி, இல்லைன்னா புரிந்து கொள்வதற்கு கடினமாக தான் இருக்குது. அதனால் நான் போய் கண்ணாடியை உடைக்க மாட்டேன். நான் போய் என்ன பண்ணுவேன், எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுவேன், என் முகத்தை தான் கழுவேன். நான் தான் சேத்துல விழுந்தேன், நான் தான், என் மேலே தான் பட்டிருக்காங்க. அங்கே எங்கெங்கே பட்டிருக்குன்னு கண்ணாடி காமிச்சதுனால நான் கண்ணாடியை போய் உடைச்சேன்னா எனக்கு என் மனசு எப்படிப்பட்ட மனசு, என்னை எப்படி நீ காமிக்கலாம், என்னை எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம், இது நல்ல மனசா, இவங்க ரசிக்கப்பட்டவங்களா, கெட்ட மனசா? சரி, அப்போ நியாயப்பிரமாணம் அதை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல. வேணால் நம்மளை வேணால் சாகச்சிருக்கலாம், அது வேணால் அப்போ கூட அது நீதியாக தான் இருக்கும். ஆனால் அதே நம்மை காப்பாற்றும்படியாக தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். தண்டனைக்குரிய கட்டளை மட்டும்தான் அழிக்கப்பட்டது. சரி, அண்ணன் என்ன சொல்கிறேன்னு பாருங்க. இதன் மூலமாக 10 கட்டளை என்னங்க, அதுல சொல்லப்படாத அநேக கட்டளைகளையே நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இல்லை, தேவன் இதை விரும்பலை. என்ன விரும்புகிறான்னா, அவர் சொன்ன கட்டளையை முதல்ல என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்க, கடைபிடிங்க, கை கொள்ளுங்க, இதை தான் தேவன் விரும்புகிறார். அதன் மூலமா நியாயப்பிரமாணத்தை நம்ம நிலைநிறுத்துகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. இதை சிம்பிளா விளக்கணும்னு சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 35 மதிப்பெண் வாங்கினா பாஸ். அவன் என்ன செய்யறான்னா, முதலாம் உடன்படிக்கைக்கு கீழே இருக்கும் பொழுது அவனால 35 மதிப்பெண் வாங்க முடியல, அவன் ஃபெயில் ஆயிட்டான். இப்ப அவனை கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இப்ப விசுவாசத்தினால அவன் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டான். இப்ப என்ன செய்யறான், அவன்னா 100 மார்க் வாங்கிட்டு இருக்கான், 90 வாங்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த புது ஒரு டீச்சர்கிட்ட நீ போயிட்ட, வேற ஒரு டீச்சர்கிட்ட இருந்த, வேற ஒரு ஆசிரியர் உன்னை 35 மார்க் எடுக்க வைக்க முடியாம தோத்து போயாச்சு. இப்ப புது டீச்சர் உன்னை என்ன பண்ணிட்டாங்க, 90-95 மார்க் எடுக்க வச்சுட்டாங்க. அதன் மூலமா அந்த பழைய டீச்சர் செய்யாத வேலைய இந்த புது டீச்சர் செஞ்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, பாஸ் பண்ண வச்சிருக்கிறாங்களா? இல்ல, அதை விட மேலான ஒன்ன செஞ்சிருக்கிறாங்க. அண்ணா நல்லா சொன்னார். இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அண்ணா முன்னாடியே சொல்லி வச்சுருக்காரு. சரி, ஒரு மாணவன் இருக்கார், ஸ்டூடெண்ட் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு,
35 மார்க் வாங்க முடியாமல் ஃபெயில் ஆகிறார். அது காரணம் ஒன்று, நியாயப்பிரமாணம் தான் அவருடைய டீச்சராக இருக்குது. நியாயப்பிரமாணம் டீச்சராக இருக்கும்போது ஒருத்தனால் 35 மார்க்கு கூட வாங்க முடியல அப்படின்னு சொன்னார். அதுவே இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் 90, 95, 100 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு என்னது இப்போ நம்ம வேறு டீச்சர்கிட்ட போயிட்டோம் அப்படின்றத சொல்லுவார். ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் டீச்சராக இருந்தது உண்மைதான், ஓகேவா, கிறிஸ்டியனிடத்தில் நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. ஆனால் அவன் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நியாயப்பிரமாணம் கிடையாது, டீச்சர் சொன்னது புரியாமல் கிடையாது, டீச்சர் சொன்னதை செய்யாததுனால. அந்த டீச்சர் சொன்னதை செய்யாததுனால. அதே நேரத்தில் நியாயப்பிரமாணமும் தோற்று போகவில்லை. இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனை குற்றப்படுத்துகிறது போல் இருக்கும். ஆதாம் செய்த அதே தவறு. ஆதாம் என்ன செய்த, நீங்கள் கொடுத்த அவன் ஏவாளால் தான், நீங்கள் கொடுத்த ஏவாளால் தான் நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன், ஏவாள் காரணமா, நீங்கள் தான் காரணம், நீங்கள் கொடுக்கலனா நான் செஞ்சுருக்க மாட்டேன், நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். மறைமுகமாக தேவனை குறை சொல்கிறது போல் இருக்கும். அதனால் எப்போவுமே நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது, ஓகேவா. சரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நியாயப்பிரமாணத்தினால நீங்கள் ஃபெயில் ஆகலை, நியாயப்பிரமாணம் அதனுடைய வேலையை செய்தது. இப்போ எவன் படிக்கிறான் எவன் படிக்கலான்றது காண்பித்து கொடுக்க வேண்டிய வேலை அது. யார் நல்லவன் யார் கெட்டவன்றது காமிச்சு கொடுக்கணும், எது பரிசுத்தம் இல்லைன்றது காமிச்சு கொடுக்கணும், எது நல்லது எது கெட்டது என்றதை காமிச்சு கொடுக்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது காமிச்சு கொடுக்கணும், தேவன் எதை விரும்புகிறாரு எதை விரும்பலைன்றதை ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். இது எல்லாத்தையும் நியாயப்பிரமாணம் மிக தெளிவாக செய்தது. நியாயப்பிரமாணம் சொன்னது தான் பாவம், நியாயப்பிரமாணம் சொல்லாதது பாவம் கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் வரலன்னா என் பாவம் எண்ணப்படாது, தேவன் அதை கணக்கிலே வைக்கலன்னு அர்த்தம் இல்லை. அப்பயும் செஞ்சாங்க தான், ஆனால் நியாயப்பிரமாணம் அதை வெளியே கொண்டு வந்துச்சு, எல்லாருடைய பாவத்தையும் வெளியே கொண்டு வந்து அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அவங்க அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் தண்டிக்க ஆரம்பிச்சது. நான் தண்டித்தாது எப்பயாவது மனம் திரும்ப மாட்டாங்களான்றதுக்காக தான் நியாயப்பிரமாணம் அவர்களை தண்டித்தது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெயில் ஆனதுக்கு நியாயப்பிரமாணம் காரணம் இல்லை. ஆனால் இப்போ அதே நேரத்தில் இப்போ தேவன் பாவத்தை மன்னித்ததுனால நம்ம 100 மார்க் வாங்கணுன்னா கூட நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் தேவை. பாடம் அதுதான். அந்த பாடத்தை படிக்காமல் நீங்கள் பாஸ் ஆக முடியாது. அந்த மாணவன் தேவனுடைய கற்பனைகளை படித்து கற்றுக்கொள்ளாமல் அதன்படி செய்யாமல் அவன் ஜெயம் பெற முடியாது. தேவன் விரும்புகிறது என்னென்னா, கற்பனைகளின்படி எந்த மனுஷனும் செய்யணுன்றது தான். எல்லா மனுஷரும் கற்பனையின்படி செய்யணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். அவன் 100 மார்க் வாங்கணுன்னா தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். நோக்கம் என்ன? பாஸ் பண்ண வைக்கணும். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் நம்மள 35 மார்க்குக்கு மேல எடுக்க வைக்கணும் தான். ஆனா முடியல. ஆனா இப்ப புதுசா எனக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரு, அவர் 35 மார்க் என்ன 90 மார்க்கே எடுக்க வச்சுட்டாரு. இதன் மூலமா நான் நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறேன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த 10 கட்டளையை நான் கீழ்படுகிறது தான் நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அதை விட பெட்டரா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில எந்த ஒரு சடங்குக்கும் இடமில்லை. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து ரோமாபுரியாருக்கு எழுதும்போது இதை எழுதுறாரு. எனக்குள்ளே 2 பிரமாணம் இருக்குது. நான் நன்மை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறேன், ஆனால் என்னிடத்தில் தீமை உண்டென்கிற இன்னொரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இப்படி சொல்கிறவர்கள், ஆனால் சொன்ன மாதிரி சொல்கிறவங்களுக்கு என்னால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, எப்படி இருக்குது ஆவிக்குரியதான்றது அவர்களுக்கு தெரியல. ஆவியின்படி மாம்ச சிந்தைகள் இருக்கிறவர்கள் தான் கை கொள்ள மாட்டார்கள், கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. அது அவருக்கு புரியல. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பவுல் ஒரு இடத்துலையும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேச துணியவில்லை. அவர் கிளாரிட்டியாக தான் பேசினாரே தவிர என்ன பண்ணல, நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறது போல் அவர் எந்த ஒரு இடத்திலையும் அவர் பேசவில்லை. சரி, ஏன்னா அவருக்கு பயம் இருக்குது, இது தேவனுடைய நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை, நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணுன்றதை பவுல் மிக தெளிவாக அறிந்தவராக தான் ஒவ்வொரு இடத்துலையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் பேசினார். சரி, இப்போ அந்த இடத்துல சரி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க.
சரி, இப்போ 35 மார்க் வாங்க வைக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. நீ என்ன படிக்கணும், நீ யார், நாம் யாருன்றதை நமக்கு புரிய வச்சு, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்றதை புரிய வச்சு நம்மளை நீ அந்த டீச்சர்கிட்ட போ அப்படின்னு சொன்னது யார் தான்? நியாயப்பிரமாணம் தான். நமக்கு மட்டும் பாவமே, நம்ம மனசில் பாவனே எதுவும் புரியலைன்னா நம்ம கிறிஸ்துவை தேடி வந்திருக்கவே மாட்டோம். அது ஒன்று. அதே நேரத்தில் கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறான்னா நம்மளை நியாயப்பிரமாணத்துக்கிட்ட அனுப்புகிறாரு. நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் ஆவியின்படி நடக்கணும். ஆவியின்படி தேவனுடைய கற்பனைகள் உங்கள் இதயத்தில் எழுதப்படணும். புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் அனுப்பியதுன்னு வார்த்தையில் இருக்குது. அதே நேரத்தில் கொரிந்தியருக்கு சொல்லாமல் சொல்கிறாரு, ஆவியானவர் அந்த வார்த்தைகளை நம் இருதயங்களில் எழுதுகிறார். ஓகேவா? இன்னும் புரிதல்களோடு கூட இன்னும் தெளிவாக நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் நம்முடைய இருதயங்களில் எழுதப்படுகிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இருதயங்களில் எழுதப்பட்டால் தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டீச்சர் என்ன சொன்னார்னா, நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் ஜீவனுக்குரியதுன்னு சொன்னார், ஆவிக்குரியதுன்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகள் என்னென்றைக்குமானது, நித்தியமானது. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகாது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையாகிலும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது. அது நிச்சயமாக நிறைவேறும். அதில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் அந்த சாபம் ஆசீர்வாதங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஆசீர்வாதம் தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. அதில் என்ன சாபம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த சாபங்கள் தான் இப்போவும் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டுருக்கு. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. வார்த்தைகளை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்னமும் கர்த்தருடைய வார்த்தையாக தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு காலத்தை நியமிக்கிறதுக்கு நாம யார்? சரி, அண்ணா என்ன சொல்லாருன்னு பாருங்கள். இல்லை, ஒரு நேரத்திற்கு இடம் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. புது உடன்படிக்கையில் எப்படி ஏதாவது இருக்கா? ஆக புதிய உடன்படிக்கையில் அப்படி ஏதாவது இருக்கான்னு அவர் அண்ணன் கேட்குறாரு. ஆனால் என்ன இருக்குன்னா, இப்பொழுது நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நாம் மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். உபதேச சட்டங்கள் இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகள் இருக்கிறது, ஊழியத்தில் எப்படி நடக்கணும்னு இருக்குது, எவ்வளோ கட்டளைகள், கற்பனைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ சரி, ஓகே. ஓய்வு நாள் வேண்டும், ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும்னு சொல்லுகிறவங்க எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில இருந்து தான் பேசுவாங்க. வேற ஓய்வு நாள் வேணும்னு சொல்லி பேசுகிறவங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார். ஆனால் இவ்வளவு நேரமாக நம்ம பார்த்தது எல்லாமே புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை தான் பார்த்தோம். இன்னும் நான் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிக்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்றதை நாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறதா அப்படின்னு தான் யோசிப்பீங்களே தவிர அந்த வார்த்தையை தள்ள உங்களுக்கு மனசு வராது. பேச முடியாது. அது பழைய உடன்படிக்கைக்கு கீழாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து தான் கொடுப்பாங்க. நித்திய கட்டளையும்பாங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களா. கையெழுத்து குலைத்துன்றதுக்கு முதல்ல அவர் என்ன ஆரம்பித்தார், அது நியாயப்பிரமாணத்தின் கையெழுத்து அப்படின்னாரு. அப்புறம் அந்த நியாயப்பிரமாணம் முதலாம் உடன்படிக்கைன்னு சொன்னார். அப்புறம் அந்த உடன்படிக்கை அழிஞ்சிச்சுன்னு சொன்னார். அப்புறம் அது அழிஞ்சு போனது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கையெழுத்துன்றது நம்ம மேலே வந்த தண்டனையை தான் அவர் அப்படி சொன்னார். நியாயப்பிரமாணத்தை அழிச்சான்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயத்துக்க போகிறான்னு சொல்கிறாரு. ஏன் நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகளின்படி செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஏன் நீங்கள் ஆதி முதல் கேட்டிருந்த அந்த வசனம் தானே, அந்த கற்பனை தானே, அதை தான் நீங்கள் கை கொள்ளணும் அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறாரு. கற்பனைகளை கை கொள்கிறதே அன்புன்னு சொல்கிறாரு. ஏன் அதெல்லாம் சொல்கிறாரு? அப்போ இத்தனை வருஷமாக தேவன் அவர்களை சும்மா அவங்களுக்கு கொடுத்தாரு அந்த கற்பனையெல்லாம்? இல்லை, அவர் சொல்ல உண்மையான கற்பனைகளை கொடுத்தாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதத்தில் எழுதப்படுது. அவர் எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய உன்னதமான கற்பனைகளை எங்களுக்கு கொடுத்தாரு. இன்னும் அதில் எக்ஸாக்ட் வேர்டு எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த அர்த்தம் அதில் இருக்குது. சரி, அப்போ எது இருக்குது எது இல்லைன்றதை தெளிவாக பாருங்கள். நித்திய கட்டளைன்னு இல்லை,
எல்லாமே நித்திய கட்டளைன்னு போட்டிருக்கு. விருத்த சேதனம் நித்திய கட்டளை. இப்போ அடுத்ததாக அவர் சொல்ல நித்திய கட்டளைன்னு வேதத்தில் போட்டிருக்கு, ஆனால் அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்ல. ஆனால் ஒன்று விருத்த சேதனம் நித்திய கட்டளைன்னு போட்டிருக்கு. விருத்த சேதனம் நித்திய கட்டளை தான். நான் திரும்ப அதான் சொல்ல வரேன், விருத்த சேதனம் நித்திய கட்டளை தான். அப்போ நம்ம விருத்த சேதனம் பண்ணணுமா? ஆமாம், விருத்த சேதனம் பண்ணணும். நம்மளுடைய இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் நமக்கு ரட்சிப்பு. இப்போ விருத்த சேதனம்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணாங்க. ஏன் நமக்கு வந்து இந்த வார்த்தையை நமக்கு ஏன் சொல்ல போனோம், இருதயத்தில் விருத்த சேதனன்ற ஒரு வார்த்தையை? ஏன் அந்த வார்த்தையை சொல்லாமல் கூட நீ இருதயத்தில் விசுவாசிச்சப்பா நீ ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் விருத்த சேதனன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்? அப்போ தேவன் நம்மக்கிட்ட சொல்லுது என்னென்னா, விருத்த சேதனம் நித்திய கட்டளை தான். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு விருத்த சேதனம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் என்ன போல் இருக்கு, நம்மளுடைய இருதயங்கள் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது, அவங்களுக்கு மாம்சத்தில் செய்யப்படுது. இப்போ அவங்கள போய் செய்யாதன்னு சொல்லி நம்ம சொல்கிறது தவறு. ஏன்னா அவர்கள் மாம்சத்திலே ஒரு ஜாதி ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகேவா? அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்குது, அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். இல்லை, இப்போ அவங்க இயேசு விசுவாசிச்சுட்டு செய்யாமல் இருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் அது கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதானா? ஒரு வசனம் இருக்குது, விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனத்தை இனிமேல் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வகை தேடக்கூடாது அப்படின்னு இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? அப்போ அவங்க ரெண்டு பேருடைய விஷயமே என்னது, அவங்க பண்ணுற அந்த விருத்த சேதன முறையை அவங்க பண்ணட்டும். ஆனால் விருத்த சேதனம் இருக்குது, அது நித்திய கட்டளை. ஓகேவா? சரி, அடுத்துதான் நித்திய கட்டளை. லேவி கோத்திர ஆசாரிய முறைமையை குறித்து சொல்லப்படும் பொழுது நித்திய கட்டளை என்று இருக்கு. ஆதாரம் வேணும்? இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் வசனத்தில் இருக்குன்றது நாங்களாக படிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்லிடுறோம், இயேசு சொல்கிறாரு, நான் பூமியிலே இருப்பேன்னா ஆசாரியராக இருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே லேவியர்கள் இருக்காங்களே, அவங்க ஆசாரியர்களாக இருக்காங்க. அவர்கள் காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் அவர்கள் வாங்குவாங்க. தசம பாகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் காணிக்கை வாங்குகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வரேன், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தால் கூட ஆசாரியர்களாக லேவியர்கள் தொடருவார்கள் அப்படின்றதான் வேதத்தில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடருவாங்க. லேவியர்களுடைய கட்டளையும் நித்திய கட்டளை தான். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் இப்போ தான் நம்ம வாசித்தோம், அவர்களில் இருந்தும் என்ன பண்ணுவேன், நான் லேவியரை தெரிந்து கொள்ளுவேன், ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்றத நம்ம படித்தோம். சரி, அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறுன்றது நம்ம அறிந்திருக்கோம். அதனால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள், அப்புறம் இயேசு கிறிஸ்து எபிரேயரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து பூமியில் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார், ராஜாவாக இருப்பார். அப்போ அவருடைய ஆசாரியத்துவத்தை யார் பார்த்துப்பானா, லேவியர்கள் பார்த்துப்பாங்க. அவங்க ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்வார்கள். ஆசாரிய ஊழியமும் நித்திய கட்டளை தான். இது ஒன்னையாவது நீங்க தேடி பாருங்க. தயவு செய்து அந்த சர்ச்சில் பைபிளில் நித்திய அப்படின்னு அடிச்சு பாருங்க, எல்லாமே நித்திய கட்டளைன்னு வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி படிக்காதீங்க. படிக்கிறதுக்கு பல முறை இருக்குது. முதல்ல சேர்ச்சிக்கு வேணால் நித்தியன்றதை தேடி பார்க்கலாம். ஆனால் அநேக வார்த்தைகளை நீங்கள் படிக்கணுன்னா தொடர்ச்சியாக நிறைய வசனங்கள் என்ன பண்ணுங்க, படிங்க. அப்போ தான் காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஓய்வு நாள் நித்திய கட்டளை பிரதர், அது என்னைக்குமே அழிவில்லைம்பாங்க. தவறு, அப்படி வியாக்கியானம் செய்யக்கூடாது. கையெழுத்தை குலைத்திருக்கிறார். ஒளிந்து போகிற ஊழியம் என்பதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னும் அடுத்து உங்களுக்கு இதோட சேர்த்து அந்த ஆதாரத்தையும் நான் தர்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில யாருமே என்ன செய்யல, ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை தருகிறேன். தொடர்ந்து பாருங்க. யார் என்ன சொன்னாலும் கர்த்தருடைய ஓய்வு நாள் அழிந்து போகாது. அது புதிய வானம் புதிய பூமியிலும் இருக்கும், இப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவன் சிருஷ்டிப்பை உண்டா பண்ணினார், அப்பயும் ஓய்ந்திருந்தார். அதுக்கப்புறமும் தேவனை தொழுது கொண்டார்கள். அதுக்கப்புறமும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ஓய்வு நாளை ஆரம்பித்தார். நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கப்புறமும் ஓய்வு நாளை செஞ்சாங்க. ஓய்வு நாள்ன்றது எப்போவுமே இருக்குது.
ஒரு மனுஷன் கடைசி ஒரு மனிதன் உயிரோடு பூமியில் இருக்கும்போது கூட ஓய்வு நாள் இருக்கும். ஓய்வு நாள் எப்பவுமே இருக்கும். புதிய பூமி உண்டானும் இருக்கும். ஏன்னா இது தேவனுக்கு நாம் ஒரு நாள் கொடுக்கணுன்றது தேவன் எப்பவுமே விரும்புகிற விஷயம். அந்த விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஓய்வு நாள் எப்பவுமே இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஓய்வு நாளுக்குள்ளே வந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுதான் என்னுடைய விருப்பம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.